நிருபம் ஐந்தாம் அதிகாரம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம். பன்னிரெண்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. பூரணராகும்படி கடந்து போவோமாக அப்படிங்கிறதான் எபிரேயர் நிருபத்தின் சாராம்சம், வளர்ச்சி. கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவுடனே வளரணும், கிறிஸ்துவின் சாயலாகணும். கிறிஸ்து அடைந்த பூரண வளர்ச்சியை அவர்களும் அடையணும். அவர் ஞானத்தில் வளர்ந்தார், தேவ தயவில் வளர்ந்தார், பூரணரானார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சீஷர்கள் பாலுங்கிற குழந்தைகளாயிராமல் வளர்ச்சி அடையணும். பாலுங்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியினாலே 13ஆம் வசனம், எபிரேயர் 5:13, நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான். அப்படின்னா நீதி அநீதி அவனுக்கு தெரியலன்னு அர்த்தம். எது சரி தவறு அவனுக்கு தெரியலன்னு அர்த்தம். ஆனால் தேறினவன், பூரணமாயிருக்கிறவன், இயேசுவை போல் இருக்கிறவன், குருவை போல் இருக்கிறவன், அவன் பாலுங்கிறவன் அல்ல, அவன் பலமான ஆகாரம் புசிக்கிறவன். அவன் நீதியின் வசனத்தில் பழக்கம் உள்ளவன். அப்படின்னா அவனுக்கு நீதி அநீதி அவனுக்கு தெரியும். அது ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறதுனால அல்ல, வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறதுனால அல்ல, எழுத்து கொள்ளும். ஆனால் ஆவிதான் உயிர்ப்பிக்கும். இந்த வேத புத்தகத்தில் உள்ள எழுத்து கூட அதை எழுதின ஆவியானவரால் உயிர்ப்பிக்கப்பட்டு ஆவியிலே நடத்தப்படுகிற தேறினவனாய் நான் இல்லாவிட்டால் நீதியின் வசனத்தில் எனக்கு பழக்கம் இருக்காது. இந்த கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற எல்லா மாறுபாடான உபதேசங்களும், எல்லா கல்டிஸ்டிக் குரூப்ஸ், அதாவது வழிதப்பின மார்க்கத்தார் அனைவரும் தங்களுடைய உபதேசத்துக்கு வேதத்தில் உள்ள ஏதாவது ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் ஒன்றை பற்றி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த எழுத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த எழுத்தை எழுதின ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இல்லாதபடியினால்
ஆவியினால் நடத்தப்படுகிற முதிர்ச்சி அடையாதபடியினால் அவர்கள் எழுத்தை பற்றி கொண்டு செத்து போனார்கள். இந்த அப்போஸ்தலன் சபையார் வளரணுமே, காலத்தை பார்த்தால் நீங்கள் போதிக்கிறவர்களாக இருக்கணும், வழி தப்பினவர்களை, மார்க்கம் தப்பினவர்களை திசை திருப்புகிறவர்களாக இருக்கணும். நீங்கள் நீதி அநீதி சரி தவறு என்பதை நிதானித்து மற்றவர்களை நடத்துகிறவர்களாக இருக்கணும். ஆனால் நீங்களே போதிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறீர்களே, நீங்களே பாலுங்கிறவர்களாக இருக்கிறீர்களே. இதுதான் இந்த அப்போஸ்தலனுடைய பாரம். இந்த கிறிஸ்தவ ஐக்கிய சபை மேன்மையான சபை. ஒரு ஊரில் கிறிஸ்தவ ஐக்கிய சபை இருக்குன்னு சொன்னால் அந்த சபையினுடைய சாட்சி எப்படி இருக்கணும்னு சொன்னால், அவர்கள் தேறினவர்கள், அவர்களை யாருமே வஞ்சிக்க முடியாது, அவர்கள் நீதியின் வசனத்தில் பழகினவர்கள், சரி தவறுங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும், அவர்கள் அநேகரை நடத்தக்கூடியவர்கள். அதான் நம்முடைய சாட்சியாக இருக்கணும். ஆமென். பலமான ஆகாரமானது 14ஆம் வசனம், நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். இந்த வார்த்தையெல்லாம் பழைய தமிழ் வார்த்தை. ஞானேந்திரியம் யாருக்கு விளங்குது தெரியுமா உங்களுக்கு? Everyone who partakes only of milk is not accustomed to the word of righteousness, for he is a babe. But solid food is for the mature, who because of practice have their senses trained to discern good and evil. விளங்கும்படி தமிழ் படுத்தணும்னு சொன்னால், பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று அவர்கள் பயிற்சி எடுத்தபடியினால் அவர்கள் பகுத்தறியக்கூடிய திறமையுடையவர்கள், ஞானேந்திரியங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா அவர்கள் பிகாஸ் ஆஃப் பிராக்டிஸ். உங்களுக்கு தெரியுமா, எதுவுமே பிராக்டிஸ்னால தான். இந்த சபையில் உட்கார்ந்துருக்கிற நீங்கள் ஆவியினால் நடத்தப்பட்டு, ஆவியானவரால் போதிக்கப்பட்டு, வேத வார்த்தைக்கு அப்பால், நான் சொன்னது போல அந்த வார்த்தையை உண்டு பண்ணின ஆவியானவர், அதை எழுதின ஆவியானவர், அவர் என்ன ஆவியிலே அந்த வார்த்தையை சொன்னார் என்கக்கூடிய பகுத்தறிவு. சரி, ஒரு உதாரணம் சொன்னா பழிச்சுன்னு வழங்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்முடைய சபையில தசம பாகம் கொடுக்கணும்னு போதிக்கப்படுறதில்லை. ஏன்னா அது இயேசு கிறிஸ்து போதிக்கலை, டீச்சர்களுக்கு அது போதிக்கப்படலை. இது இந்த சபை உபதேசம். எத்தனை பேருக்கு அது வெளிப்பாடாய் இதுதான் சரி, இதுதான் நீதி, மற்றொன்று தவறு அல்லது அநீதி அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு விளங்கியிருக்கு? இயேசுவே தசம பாகம் கொடுக்க சொன்னாரா இல்லையா? ஆனால் அதை யாருக்கு சொன்னார்? சீஷர்களுக்கா பரிசேயர்களுக்கா? பரிசேயர்களுக்கு. அப்போ நீதியின் வசனத்தில் பழகினவன் சீஷனுக்கு எனக்கு என்ன சொன்னார்? சுருக்கமா மலைப்பிரசங்கத்தை தியானிக்கணும்னா லூக்கா 6ஆம் அதிகாரம். அதுல நீங்கள் கொடுங்கள், தாராளமாய் கொடுங்கள், அமுக்கி குலுக்கி கொடுங்கள், ஏன்னா நீங்க கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ மனமோந்து கொடுங்கள். நீங்கள் உங்களால் உண்டப்பட்டு நீங்களாகவே கொடுங்கள். ஆஃப் யுவர் ஓன். கர்த்தருக்கென்று எதையும் நீங்களே கொடுக்கணும். யாரும் சொல்லி கொடுக்கக்கூடாது. உங்களுக்கே நன்றி உணர்வு இருக்கணும். உங்களுக்கே இது கர்த்தர் கொடுத்த ஈவு, என்னுடைய பலன்,
என்னுடைய தகுதி. அதான் அப்போ அந்த அந்த தசமபாகத்தினுடைய ஆவி என்ன தெரியுமா? 10ல் 1 நீ கொண்டு வா, இது எழுத்து. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவி என்ன தெரியுமா? உன் விளைச்சலில் எல்லாம் நீ கர்த்தரை கனம் பண்ணு, தலையீற்றை கொண்டு வந்து என்னை கனம் பண்ணு. உன் தோட்டத்துல விளைஞ்சா கூட, ஒரு கடுகு விளைஞ்சா கூட, அந்த கடுகு விதையை இது கர்த்தர் கொடுத்தது, அவர் தான் இதை விளைய செய்தார் என்று அவரை கனம் பண்ணி அவருக்கு கொடுப்பது. இதுதான் தசம பாகத்துக்கு பின்பாக இருக்கிற ஆவி. இது யாருக்கு விளங்கும்? ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களுக்கு தான் விளங்கும். அப்போ இயேசு அந்த ஆவியை விளங்கி கொண்டு, நீங்களே மனமுவந்து உற்சாகமாய் சந்தோஷமாய் அதிகமாய் அதிகமாய் கர்த்தருக்கென்றும் கர்த்தருடைய ஊழியத்துக்கென்றும், அல்லது வேறு விதமாக சொல்ல போனா, என்னுடையது எல்லாமே அவருடையது. என்னை அவர் விலைக்கிரயமாய் வாங்கி கொண்டார். என்னுடையது என்னுடைய யாவும் அவருடையது. 10ல் 1 பங்கல்ல, 100க்கு 100 நான் அவருக்கு சொந்தம், அவருக்கு அடிமை. என்னுடையது எல்லாம் அவருடையது. இதுதான் நீதி, நியாயம். அதாவது நீதியின் வசனத்தில் பழக்கப்பட்ட ஆவியினால் நடத்தப்படுகிறவனுக்கு விளங்குகிற விஷயம். ஆமென். ஆனா வார்த்தையை இங்கொன்றும் அங்கொன்றும் சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்திலே உங்களை குற்ற உணர்வடைய செய்து, நீங்களும் குற்ற உணர்வடைந்து நம்முடைய சபையில சுவிசேஷ ஊழியமே இல்லைங்கிறாங்க, நம்முடைய சபையில தசமபாகம் கொடுக்க வேண்டியது இல்லைங்கிறாங்க, இப்படியெல்லாம் எல்லா சபைகளிலும் போதிக்கப்படுகிறவைகள் இந்த சபையில இல்லை, இப்படிப்பட்டவர்கள் நீதியையே செய்ய முடியாது. உங்கள் மேல் எனக்கு பரிதாபம் தான் உண்டாகும். இந்த அப்போஸ்தலனுக்கு சபையை பார்த்து பரிதாபம் உண்டானது போல இன்றைக்கு எனக்கு உங்களை பார்த்து எனக்கு கோபம் இல்லை, துக்கம், வருத்தம். இந்த சபையில் உள்ளவங்க ஆவியினால் நடத்தப்பட்டு தேறினவர்கள் ஆகலையே, இவர்கள் பூரண வயது உள்ளவர்களா இல்லையே, பாலுங்கிற குழந்தைகளா இருக்கிறார்கள். இவர்களை ஈஸியாக அசைக்க முடியுது. ஒரு டிவி பிரசங்கி இவர்களை அசைக்கிறார்கள், இவர்கள் படிக்கிற ஒரு புத்தகம் இவர்களை அசைக்கிறது. நீங்க தான் உண்மையா இருந்தால் ஒத்துக்கொண்டு மனம் திரும்புங்கள். இந்த உபதேசத்தை, இந்த வார்த்தையை தியானித்து, ஐயோ நான் வளரணுமே அப்படின்னு பாரப்படுங்க. சரி, இந்த வளர்ச்சி யாருக்கு உண்டாகும்? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் ஆவியினால் நடத்தப்பட்ட எந்த மனுஷனிடத்திலும் நான் இதை கற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தரே இந்த சுவிசேஷத்தை என்னிடத்தில் ஒப்புவித்தார் என்று சொன்ன பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வாழ்ந்த ஒரு முன்மாதிரியான ஒரு அப்போஸ்தலன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன அப்போஸ்தலன், அவனிடத்திலே நாம் கற்றுக்கொள்ளணும். தேர்ச்சினா என்ன? ஒருவேளை எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை பவுலே எழுதியிருந்தாலும், அல்லது அவருடைய உடன் ஊழியக்காரர்களாக இருந்த தீமோத்தி, தீத்து யாராவது எழுதியிருந்தாலும் ஆச்சரியப்படுவதில்லை. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய அனுபவம், அவனுடைய தேர்ச்சி இப்படிதான் இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, நான் அப்படின்னு சொன்னா
நான்கிற இந்த வீழ்ச்சியுற்ற தாயின் கற்பத்திலிருந்து பாவமே செய்ய பழகின நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். I have been crucified with Christ. வீழ்ச்சியுற்ற தாயின் கற்பத்திலிருந்தே பித்தலாட்டம் பண்ணுகிற, ஒழிந்து கொள்ளுகிற, மாயமாலம் பண்ணுகிற வீழ்ச்சியுற்ற பாவியாகிய நான் சிலுவையில் அறையப்பட்டேன். நான் பவுலோடு சேர்ந்து நாமும் சொல்ல முடியும், நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அதனுடைய மேன்மை என்ன அப்படின்னா, நான் அறையப்பட்டேன்னா நான்கிற அந்த வீழ்ச்சியுற்ற நான் அறையப்பட்டேன். சிலுவையில் அறையப்பட்டவன் உயிரோடு இருக்க முடியுமா? இயேசு மரித்தார். எப்படி மரித்தார்? என்ன அமைதியா இருக்கிறீங்க? இயேசு எப்படி மரித்தார்? சிலுவையிலே மரித்தார். நான் சிலுவையிலே அறையப்பட்டேன்னா நானும் மரித்தேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இப்ப பிழைத்திருக்கிறவனுக்கு என்ன சொல்றது? இதுதான் உங்களுடைய அநேகம் பேர் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்களா இருக்கிறீர்கள். நான் அறையப்பட்டேன்கிறாரு, ஆயினும் பிழைத்திருக்கிறேன்கிறாரு. என்ன செத்தது யாரு, பிழைத்தது யாரு? கேள்வி. அது மாத்திரம் இல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அதாவது மொட்டு மலர்ற மாதிரி மலருது அவருடைய அனுபவம், அவருடைய விசுவாசம், அவருடைய தேர்ச்சி. அதெல்லாம் வாசித்து நாம் தியானித்து வெளிச்சம் வரணும், நம்முடைய அனுபவமாக்கணும். நான் அறையப்பட்டேன், ஆனால் பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, இப்ப நான் ஒரு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்துல. நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்படின்னா ஒவ்வொரு நாள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒவ்வொரு சோதனையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் இதுல பழக்கப்படணும். நான் அறையப்பட்டேன், வீழ்ச்சியுற்ற நான், என் மாம்சம், தாயின் கற்பத்திலிருந்து பாவத்தையே செய்து பழகின நான். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சின்ன பிள்ளை 6 மாசத்துக்குள்ள பொய் சொல்லும். எதை செய்யாதன்னு சொல்றோமோ அதைத்தான் செய்யும், செய்துட்டு அதை மறைக்கும். வாயை திறக்காமலே பொய் சொல்லும். இதான் தாயின் கற்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒளிவு, மறைவு, பித்தலாட்டம், ஹிப்பாக்ரசி. அருமையான வார்த்தை. ஆண்டவர் அடிக்கடி பரிசேயர்களை கடிந்து கொண்டது யூ ஹிப்பாக்ரைட்ஸ் அப்படின்னுதான். உங்களையும் என்னையும் அதே வார்த்தையை கொண்டு கடிந்து கொள்வார். நேர்மையற்ற, ஒழிந்து கொள்ளுகிற, உண்மை இல்லாதவர்களை பார்த்து அவர் அப்படிதான் கடிந்து கொள்வார். அப்போ நான் மரித்து போனேன். எப்படி மரித்தேன்? பல்ல கடிச்சிக்கிட்டு இல்லை, நான் இந்துவா இருந்தவன், யோக பயிற்சி செய்தல்ல, ஆகார கட்டுப்பாட்டில் இல்லை, நிஷ்டையில் இருந்தல்ல, தியானம் பண்ணி அல்ல. இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார், மனமுவந்து தானே ஒப்பு கொடுத்தார். அந்த நாமத்திலே, அவரை பற்றும் விசுவாசத்திலே நான் பிறப்பிலேயே பாவியாய் பிறந்த நான் செத்து போனேன். நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறேன். அந்த இன்னொரு நான் யார் அப்படின்னா புது சிருஷ்டி. இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே பாருங்க, அப்படியே திருப்புங்க. 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கலாத்தியர் 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கு உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும்.
இயேசு எனக்காக மரித்தார், அந்த அன்பு என்னை உந்தி தள்ளுது. அவரை பற்றும் விசுவாசம், அந்த விசுவாசத்தினாலே நான் என்னை நீதிக்கு ஒப்பு கொடுக்கிறேனே, அந்த நீதிக்கு ஒப்பு கொடுக்கிற நான் பிழைப்பில்லை, அழைக்கப்பட்டிருக்கிறேன், பிழைத்திருக்கிறேன். ஆனால் நான் இப்ப பிழைப்பில்லை, என்னிலே வாசமாயிருக்கிற கிறிஸ்து, அல்லது அப்படியே அதை அங்கே ஒரு விரல் வச்சுக்கிட்டு அப்படியே 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 15ஆம் வசனத்தை வாசுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். அல்லேலூயா. அப்படின்னா நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்து பாவத்தையே செய்து பழகின நான், வீழ்ச்சியுற்ற நான் செத்து போனேன். எப்படி செத்து போனேன்? இயேசு எனக்காக மரித்ததனால், அவரோடு நானும் அறையப்பட்டதனால் நான் இல்லை. ஆனால் பிழைத்திருக்கிறேன். எப்படி பிழைத்திருக்கிறேன்? பிழைத்திருக்கிற நான் யார்? பூரணரான, நீதியே செய்த, வளர்ச்சி அடைந்த, பிதாவின் சாயலில் பூரணமாய் ஞானமாயிருந்த, நன்மை தீமை இன்னதென்று அறியக்கூடிய ஞானவானாகிய இயேசு கிறிஸ்துவின் சீசன் நான். அவருடைய நாமத்திலே புது சிருஷ்டியாயிருக்கிற நான். அல்லேலூயா. I am a new man. பழையவன் அறையப்பட்டான், செத்து போனான். பாவத்தை செய்தவன், நீதியில் பழக்கம் இல்லாதவன் செத்து போனான். ஆனா இப்ப புது சிருஷ்டி, எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், அவர் பூரணரானவர். இப்ப எபிரேயர் எழுதின நிருபத்திற்கு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன அர்த்தம்? பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க. அப்போ நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க அப்படின்னு எழுதியிருக்கு. நல்லா கவனிக்கணும். நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க கனியை புசித்ததுனால தானே பாவமே வந்தது. சிந்திக்கணும். வளர்ச்சியிலே பூரணராகும் பொழுது, சேரும் பொழுது நன்மை தீமை அறியத்தக்கவர்களாய் ஆகணும்னு எழுதியிருக்கு. இப்ப கேள்வி, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தது தானங்க பாவமே பிரவேசித்தது. அப்புறம் நீங்க வளர்ச்சி அடைந்த பிறகு எப்படி நன்மை தீமை அறியலாம்? அது என்ன? வார்த்தையை வார்த்தையோடு சம்பந்தப்படுத்தி ஞானத்தை போதிக்கிறோம். எப்படி நான் செத்து போனேன், ஆனா இன்னொரு நான் புது சிருஷ்டி உண்டானதோ, அதே போல நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த அந்த பாவத்தினால் வந்த அறிவு பிரயோஜனப்படாது. ஆனால் ஆவியினால் நடத்தப்பட்டு இயேசுவை போல் புது சிருஷ்டியாய் நன்மை தீமை அறியத்தக்க பிதாவை சார்ந்து பிதாவினிடத்தில் கேட்டு உன் சித்தம் ஆக கடவது என்று பிதாவினிடத்தில் கற்று நன்மை தீமை அறிந்த இயேசுவின் சாயல் இப்பொழுது நான் அடைய வேண்டும். அல்லேலூயா. உங்களில் எத்தனை பேர் அந்த வளர்ச்சியை அடைந்திருக்கிறீர்கள்? நான் சொன்னது போல ஒரு உபதேசமாக இருக்கட்டும், ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயமாக இருக்கட்டும், தசம பாகமாக இருக்கட்டும், சுவிசேஷ ஊழியமாக இருக்கட்டும், காணிக்கை கொடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், அனுதினமும் சாப்பிடுறது, தூங்குறது, அற்பமான விஷயமாக இருக்கட்டும், இதில் எல்லாம் நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்கவர்களாய் இருக்கிறீர்களா? இது நன்மை, இது தீமை, இது நீதி, இது அநீதி. நீங்க எத்தனை மணிக்கு படுக்கணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எந்த வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கு? அதிகாலமே எந்திரிக்கணும்னு போதிக்கிறவர்கள் பல்ல கடிச்சுக்கிட்டு போதிக்கிறாங்க. ஆனா அந்த அதிகாலமே எப்போ, எத்தனை மணி? யாராவது சொல்ல முடியுமா? பொருளாசை. எதெல்லாம் பொருளாசை? நன்மை தீமை இன்னதென்று அறியத்தக்க ஞானேந்திரியங்களை உடையவர்கள், தேறினவர்கள், பயிற்சி பெற்றவர்கள். சில விஷயத்துல கம்ப்யூட்டர்ல எனக்கு தெரிய மாட்டேங்குது,
என்னங்கடா அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஒரு சிம்பிள் போட தெரியல, ஒரு ஸ்பேஸ் விட தெரியல, பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்கள என்னால் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியலடா, கொஞ்சம் வந்து சொல்லுடா. உங்களுக்கு அப்படி ஒரு பரிதவிப்பு உண்டாகுதா? எது நீதி அநீதி தெரியல, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லை. இப்போ நான் இப்ப என்ன செய்யணும் தெரியல. இப்படி இது சரிங்கிறாங்க, இது சரிங்கிறாங்க, இடது பக்கம் போறதா வலது பக்கம் போறதா, இந்த வேலையை செய்கிறதா, இப்படி பொருள் சம்பாதிப்பதா, இந்த பணத்தை இப்படி செலவழிப்பதா, அதை விடுங்க. ஒரு மேஜரான கேள்வி, என் பொண்டாட்டி பேச்ச எப்ப கேட்கணும் கேட்கக்கூடாது, அது எத்தனை புருஷர்களுக்கு தெரியும்? என் புருஷனுக்கு இப்ப கீழ்ப்படியனும் கீழ்ப்படிய தேவையில்லை, எத்தனை ஸ்திரீகளுக்கு தெரியும்? புருஷன் பஞ்சாதி கதையை எடுக்காம இந்த சபை நடக்கவே நடக்காது. ஏன்னா அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் கன்னியாஸ்திரிகள் கிடையாது, எல்லாரும் கல்யாணம் பண்ணவங்க. நான் ஆகாயத்தில் சிலம்பம் பண்றவன் கிடையாது, குறி வச்சு பேசுறவன் நான். ஐ டார்கெட். ஆவிக்குரிய குடும்பம், புருஷன் மனைவியும் பக்தியா வந்து சபையில உட்கார்ந்து இருக்கிறோம், ஆவிக்குரிய குடும்பம் சொல்றோம், நிறைய ஊழியங்கள் செய்கிறோம். இந்த வளர்ச்சி இருக்கான். ஆவியினால் நடத்தப்பட்டு இயேசுவை போல் நன்மை தீமை அறியத்தக்க பயிற்சி பெற்ற தேறின குருவை போல் இருக்கிற, இப்படி எழுதியிருக்கு. வாயவே திறக்க கூடாது, வாயை திறக்காமலே நீ கீழ்ப்படியணும்னு வேதம் சொல்லுது. புருஷன் கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும்னு தான் வேதம் சொல்லுது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். இதுக்கெல்லாம் எந்த சகரியா பூரன் புத்தகம் எழுதியிருக்கிறார்? எப்ப பொண்டாட்டி பேச்ச கேட்கணும், பொண்டாட்டி பேச்ச கேட்க கூடாது, எப்ப புருஷனுக்கு கீழ்ப்படியணும், கீழ்ப்படிய தேவையில்லை. இதை எத்தனை பேர் பழகி இருக்கிறீங்க? தேறினவர்கள் இங்கே யார்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த பவுலினுடைய அனுபவம். நான்கிறது சிலுவையிலே இல்லை, வீழ்ச்சியுற்ற நான் இல்லை, சிலுவையிலே இல்லாததுனால, புது சிருஷ்டியும் ஆகாததுனால நாம் நான்கிறது. இந்த நான் எது, அந்த நான் எது? வீழ்ச்சியுற்ற மாம்சம் இப்ப செயல்படுதா? ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறவர் இப்ப என்னை பேச செய்வாரா? கிறிஸ்து இப்படி செய்கிறாரா? பவுல் அந்த கேள்வியை கேட்கிறாரு பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதே அதிகாரத்தை எடுங்க, அதுக்கு மேல் வசனம் வாசிங்க. 17ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. கலாத்தியர் 2:17. கிறிஸ்து நான் இல்ல, அறையப்பட்டாச்சு. பாவியாகிய நான் இல்ல, இப்ப நான் புது சிருஷ்டி, நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறார். அப்படின்னா நீங்க செய்யற எல்லாம் கிறிஸ்து செய்கிறார்னு அர்த்தம். சோம்பேறியா தூங்கிக்கிட்டு இருக்கிறவனை பார்த்து கிறிஸ்து தூங்கிக்கிட்டு இருக்கிறார் இப்படி, அப்படித்தான் சொல்லணும். பவுல் அப்படித்தான் கேட்கிறார். பாவியாய் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயானால் அப்ப கிறிஸ்து தான் பாவம் செய்கிறாரா கேட்கிறார். பொருளாசைக்காரனே, குடித்து வெறிக்கிறவனே, சோம்பேறியே, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தூங்குகிறவனே, சபையை அசட்டை செய்கிறவனே, எல்லாரையும் என்னென்ன விதத்துல நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் கிறிஸ்து தான் செய்கிறாரா? பவுல் கேள்வி கேட்கிறார். தேறினவர்கள் எங்கே? ஞானேந்திரியங்களோட அந்த டிசர்ன்மெண்ட், நன்மை தீமை. நான் இப்ப சாப்பிடலாம், சோத்திரத்துடனே நான் துதிக்கிறேன், ஒரு குற்ற உணர்வும் இல்லை. எதை செய்தாலும் இயேசு இப்படிதான் செய்திருப்பார். நான் சாப்பிட்றது போலதான் சாப்பிட்டிருப்பார், நான் தூங்குறது போலதான் தூங்கி இருப்பார், நான் பணத்தை கையாளுறது போலதான் இயேசு பணத்தை கையாளுகிறார். அதுல எனக்கு நிச்சயம் இருக்கு. எத்தனை பேருக்கு உண்டு? அல்லது நான் கேட்டது போல புருஷன் மனைவி பிரச்சனைக்கே வருவோம்.
இப்போ என் மனைவி ஞானம் விளங்க வாயை திறந்திருக்கிறாள், என் மதியினம் எனக்கு தெரிகிறது, பெட்டர் ஐ லிசன் டு ஹர். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், நவ் யூ லிசன் டு சாரா. உன் மனைவிக்கு செவி கொடு, அவள் இப்ப ஞானம் விளங்க வாயை திறந்திருக்கிறாள், அவளிடத்தில் ஞானம் வெளிப்பட்டிருக்கிறது, உன்னுடைய மதியினம் உனக்கு தெரிய வந்திருக்கிறது, நேர்மையாய் ஒத்துக்கொண்டு உன் மனைவிக்கு கீழ்ப்படி. அதற்கு மாறாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், உங்களுக்கு தெரியுமா, முதல் பாவம் மனுஷன் செய்த பாவம் என்ன தெரியுமா? மனைவிக்கு செவி சாய்த்ததுதான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், எடுத்தவங்க வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே. போதும். அதுக்கு பிறகு கான்சிக்வன்சஸ், அதாவது நிலைமை, இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அப்போ எப்ப என்னுடைய மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், எப்போ செவி சாய்த்து நான் பாவம் செய்யக்கூடாது, எத்தனை புருஷர்களுக்கு தெரிகிறது? எப்போ என் புருஷனுக்கு கீழ்ப்படியணும்? ஒரு சில வேளையில என்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிய முடியாது. ஐ எம் சாரி டேட், டேடி, செல்லம்மா, புருஷன் அப்படிதானே கூப்பிடுறீங்க நீங்க. ஐ எம் சாரி, ஐ கேனாட் லிசன் டு யூ நவ். இப்படி ஆவியினால் நடத்தப்படுகிற புருஷன் மனைவிகள் எங்கே? தேர்ந்த சபையிலே இல்லையே. காரணம் என்ன தெரியுமா? மனுஷிகம், நான்கிறது அந்த பகுத்தறிவே இல்லை. அதாவது பழைய மனுஷன் செத்து போனான், புது சிருஷ்டி இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அந்த பிரிவினை நமக்கு தெரியல. காரணம், அந்த டிசர்ன்மெண்ட், அந்த வளர்ச்சியை நாம் அடையல. நம்மிலே அநேகம் பேர் மனுஷீகமாய் இறக்கப்படுறோம். நாம் செய்கிற அநேக நீதிகள் மாம்ச வைராக்கியத்தினால் வருகிற மனுஷீக நீதி. இயேசு அப்படி செய்வாரா? இதெல்லாம் அதை பற்றி நிச்சயமெல்லாம் இல்லை. நம்மிடத்திலே இரக்கம் இருந்தால் அது மனுஷீகமான இரக்கம், கண்டிப்பு இருந்தாலும் அது மனுஷீகமான கண்டிப்பு. பிள்ளைகளை நாம் கண்டித்தால் அங்கே அவர்கள் குணப்படுகிறதுக்கு பதிலாக அவர்கள் கடினப்படுகிறார்கள். ஏன்னா அங்க மனுஷீக கண்டிப்பு இருக்கு. இரக்கம் இருந்தாலும் மனுஷீக இரக்கம் இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல முடியல. புருஷன் மனைவி, மனைவி புருஷனுக்கு அங்கே ஐக்கியம் இல்லை, உரசல்கள் தான் இருக்கு. காரணம், நான் பழைய மனுஷன் இல்லை, புது மனுஷன் இருக்கிறாங்கிற அந்த அனுபவம் இல்லை, பவுலுடைய தேர்ச்சி இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 'இங்கே இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் எப்படி மனுஷீகமாய் நடந்தான் என்கிற ஒரு நிகழ்ச்சி இங்கே ரெக்கார்ட் ஆயிருக்கு. பென்ஹாடாட் கிங் ஆஃப் ஆராம், தமிழ் எப்படி எழுதியிருக்கிறது? 20ஆம் அதிகாரம் 1 வசனம். ஓ, பெனாதாத்தன் அப்படிங்கிற ஒரு ராஜா.
இப்போ இந்த இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப் இவன் தேவ மனுஷனாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாய், அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் தான் ராஜாக்களை நடத்தினாங்க, தெரியுமா உங்களுக்கு? புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. இப்போ ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறார். சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவீர்கள். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். எப்படி பவுலுக்குள்ள அந்த ஆவியானவர் நான் மரித்தேன், எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார், அந்த அறிவும் தெளிவும் அவருக்கு ஏற்பட்டதோ, அதே போல் அவருடைய போதகத்தை கேட்டு நடக்கிற நீங்களும் நானும் சிறியவனாய் இருந்தாலும், நேற்று ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தாலும், நன்மை தீமை ஆவியானவரால் நிதானித்து கண்டுபிடிக்கப்பட்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க முடியும். ஆமென். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இல்லை. ஆகையினால அவங்க வெளியே உள்ள ஒரு மனுஷனை தான் கேட்கணும். ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவான் அப்படின்னா அது தேவனுடைய வார்த்தை. ஒரு தீர்க்கதரிசி ஆவியில நிரம்பி இதை செய்யணும்னு சொன்னா ராஜா செய்யணும். அவன் சாதாரண பிரஜையா இருப்பான், ரோட்ல போற மனுஷனா இருப்பான். ஆனா அவன் ஆவியில நிறைஞ்சு தீர்க்க தரிசனம் சொன்னா ராஜாவுக்கு கீழ்ப்படியணும். இந்த ஆகாப் ராஜா அவன் செய்த தவறு என்ன? இந்த ஆகாப் ராஜாவோடு இந்த பெனதாத் என்னும் பெரிய சீரியாவின் ராஜா யுத்தம் பண்ண வருகிறான். அந்த யுத்தத்தில் நிலைமை எப்படி இருக்குன்னா 27ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதாவது 2 குரூப்பு, சீரியா ராஜா பெனதாத் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இஸ்ரேல் தேசத்து ராஜா ஆகாப் ஒரு பக்கம். ஆகாபின் சேனை எப்படி இருந்ததுன்னு எழுதியிருக்கு? லைக் 2 little flocks of goats. இரண்டு சிறிய வெள்ளாட்டு கிடைகளை போல. அந்த எதிராளி பெனதாத்துடைய ஆர்மி எப்படி இருந்தது? பட் த அரேமியன் filled the country. ஒரு தேசமே நிரம்பி இருக்கு. அவர்களை எதிர்த்து ஒரு 2 வெள்ளாட்டுக்கடா மந்தையை போல இஸ்ரேல் ஜனம் ஆகாப் ராஜாவோடு நிக்குது. இப்ப யார் ஜெயிக்கணும்? பெரிய சேனை தான் ஜெயிக்கணும். ஆனா ஜெயித்ததா? 28ஆம் வசனம், அடுத்த வசனம் வாசிங்க. ஏழு நாள் அளவும் அவர்கள் முகமுகமாய் பாளையம் இறங்கி இருந்தார்கள். 7ஆம் நாளில் யுத்தம் கலந்து இஸ்ரவேல் புத்திரர் ஒரே நாளிலே சீரியரில் லட்சம் காலாட்களை மடங்கடித்தார்கள். அல்லேலூயா. தேவன் அப்படி தன் ஜனங்களோடு நின்று 2 ஆட்டு மந்தையை போல் இருக்கிற கொஞ்ச பேரை வைத்து ஒரே நாளிலே 1,00,000 பேரை மடங்கடிக்கிறார். இவ்வளவு பெரிய காரியம் தேவனால் நடக்கிறது. இதை சொன்னவன் யார்? ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன். இப்போ ஜெயிச்சிடுறாங்க. ஆகாப் ஜெயிச்சிருக்கிறான். என்ன நடக்குது? 31ஆம் வசனம். பாருங்க, யுத்தத்துல இவங்க தோத்து ஓடி போயிடுறாங்க. பெனதாத் ராஜா சண்டைக்கு வந்தவன் அவனுடைய வேலையாட்களோட எங்கேயோ போய் ஒளிஞ்சு நிற்கிறான். ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா ஜெயித்திருக்கிறான். இப்போ இந்த வேலையாட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கிறோம். அவர்கள் தேவ ஜனம், அவர்கள் ரொம்ப இரக்கமா இருப்பாங்க. ஆகையினால நாம இப்போ அவர்களிடத்தில் இரக்கம் பெறும்படிக்கு நாம் ரெட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு கயிறுகளை தலையிலே சுற்றி கொண்டு ரொம்ப பரிதாபமா போய் நாம் நிற்போம் அப்படின்னு சொல்லி ராஜாவை தயார் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. வந்து 22ஆம் வசனத்துல, இரட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு, 1 ராஜாக்கள் 20:32 வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து வேலைக்காரர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. என்னை உயிரோடே வையும் என்று உமது அடியானாகிய பெனதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். அதற்கு அவன், இன்னும் அவன் உயிரோடே இருக்கிறானா? அவன் என் சகோதரன் என்றான். அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து, உமது சகோதரனாகிய பெனதாத் இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் போய் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். பெனதாத் அவனிடத்தில் வந்தபோது அவனை தன் ரதத்தில் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட உடனே அவன், நான் வீதிகளை உனக்கு எங்க பாப்பன் செய்தது போல உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே என்ன, 34ஆம் வசனத்தின் பின்பகுதி பாருங்க. நான் உம்மை அனுப்பி விடுகிறேன் என்று சொல்லி அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பிவிட்டான். எவ்வளவு பெரிய, ஒரே நாள்ல 1,00,000 பேரை கொல்லும்படிக்கு தேவன் இவர்களுக்கு உதவி செய்தார். ஆகாப் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு. பெனதாத்தை உன் கையிலே ஒப்புக் கொடுப்பேன் ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசி அவனுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். இவனை பார்த்த உடனே இவன் என்ன செய்திருக்கணும்? இந்த ஆகாப் ராஜா பெனதாத்தை பார்த்த உடனே, என்னடா நீ செத்துட்டேன்னு நினைச்சேன், உயிரோட இருக்க ராஸ்கல், இன்னுமா உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லி அவனை இழுத்து அந்த இடத்திலேயே கொலை செஞ்சிருக்கணும். ஆனால் நடந்தது என்ன பாருங்க. எதிராளிக்கு நம்முடைய பலகீனம் தெரியுது. இஸ்ரவேல் ராஜாக்கள் இரக்கமுடையவர்கள் என்று அவர் வேலைக்காரர்கள் அறிந்து இரக்கம் பெறும்படிக்கு வேஷம் போட்டு வந்து, பெனதாத் உன்னுடைய சகோதரன் தான், ஓ அப்படியா, அவனையும் ரதத்தில் ஏற்றிக்கொண்டு, அந்த ரதத்தில் ஏற்றின உடனே அவன் ஒரு வார்த்தையை சொல்றான், இனிமே எங்க அப்பா செய்ததெல்லாம் நான் திருப்பி கொடுத்துட்றேன், நீ இப்படி உடன்படிக்கை பண்ணிக்கிறோம்னே உடன்படிக்கை பண்ணிட்டு வந்துட்டான். நன்மை தீமை என்ன தியானத்துக்கு இருக்கிறோம்? ஹலோ, நன்மை தீமை பகுத்தறியத்தக்க, எது நீதி எது அநீதி, இதை அறியணும். இந்த ஆகாப் ராஜா அறிஞ்சானா? என்ன நடக்குது பாருங்க. இப்படியே அவனை போக விட்டான். போன உடனே இன்னமும் திருப்பி 2வது ஒரு தீர்க்கதரிசி வர்றான் பாருங்க. அதுக்கு பதிலாக ஆவியானவர் நம்மளோட விடாப்பிடியா சண்டை போடுவார். நம்ம நீதியை நடப்பிக்கிற வரைக்கும் அவர் நம் வழியிலே விடமாட்டார். அல்லேலூயா. அங்க அப்ப எப்பயுமே பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த ஒரு நிகழ்வு தான் நடக்கும். அந்த நிகழ்வு மூலமாய் ஒரு வார்த்தையை தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. என்ன நடக்குது? வசனம். அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி, நீ என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை பார்த்து, அடிக்க மாட்டேன் என்றான். அதாவது மனுஷீக இரக்கம், அதற்கு இடமே இருக்கக்கூடாது. தேவன் உன்னை செய்ய சொன்னார்னா செய்திடணும். அமலேக்கரை அடியோடு அழித்துட்டு வா, சவுல் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. ஆனா ராஜாவை விட்டு வச்சான். நான் ராஜாவை ஜெயிச்சு கொண்டு வந்திருக்கிறேன் பார், விலங்கு போட்டு கொண்டு வந்திருக்கேன் பார். அவனுடைய பெருமை நிமித்தம் அவனை அழிக்கல. சரி, ஆடு மாடுகள் சத்தம் என்ன அங்க என்ன இந்த சத்தம் எல்லாம் அப்படின்னா, அதெல்லாம் நல்ல ஆடுகள், கர்த்தருக்கு பலியிட கொண்டு வந்திருக்கிறேன். முட்டாள், கர்த்தருடைய வார்த்தையை அசட்ட செய்தவனே, நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிய தெரியாதவனே. இன்னொரு முட்டாள் இங்கே ஆகாப். அவனுடைய முட்டாள்தனத்தை தீர்க்கதரிசி எப்படி உணர்த்துகிறான் பாருங்க. வந்து ஒரு மனுஷனை பார்த்து, நீ என்னை அடி என்றான்.
அந்த மனுஷன் அவனை பார்த்து அடிக்க மாட்டேன் என்றான். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி சொல்றான், அப்பொழுது அவன் இவனை பார்த்து, நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். இதெல்லாம் வேதத்துல நமக்கு படிப்பினையா எழுதியிருக்கு. ஒரு தீர்க்கதரிசி என்னை அடிடாங்கிறான், அவன் ஏன் அடிக்கல? ஐயோ, தீர்க்கதரிசியை நான் எப்படி அடிக்கிறது? நான் அடிக்க மாட்டேன். அப்படியா? என் பேச்சு கீழ்ப்படியிலையா? அடிக்க சொன்னேன், அடிக்கல. இல்ல, நீ போற வழியில சிங்கம் உன்னை தின்னும். விளங்குதா இந்த நீதி? உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு நன்மை தீமையா பகுத்தறிய தெரியல. நாம் ஞானிகளாக இருக்கிறோம், சவுலை போல இருக்கிறோம். இது கர்த்தருக்கு பிரியமானது. சிங்கம் தின்றுச்சுங்க. அடுத்து இன்னொருத்தனை பார்த்து சொல்லுகிறான் இந்த தீர்க்கதரிசி. 37ஆம் வசனம். அதன் பின் அவன் வேறொருவனை கண்டு என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை காயமுண்டாக அடித்தான். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி போய் தன் முகத்தின் மேல் சாம்பலை போட்டு வேஷம் மாறினவனாய் வழியிலே ராஜாவுக்காக காத்திருந்தான். எந்த ராஜாவுக்காக? இஸ்ரவேலின் ராஜா ஆகாபுக்காக காத்திருந்தான். ராஜா அவ்வழியாய் வருகிற போது இவன் ராஜாவை பார்த்து கூப்பிட்டு, யாரு? தீர்க்கதரிசி கூப்பிட்டு, உமது அடியான் யுத்தத்தில் நின்றபோது ஒருவன் விலகி என்னிடத்தில் ஒருவனை கொண்டு வந்து, இந்த மனுஷனை பத்திரம் பண்ணு, இவன் தப்பி போனால் உன் பிராணன் இவன் பிராணனுக்கு ஈடாயிருக்கும், அல்லது ஒரு தாலந்து வெள்ளியை நீ கொடுக்க வேண்டும் என்றான். ஆனாலும் உமது அடியான் இங்கும் அங்கும் அலுவலாயிருக்கும் போது அவன் போய்விட்டான் என்றான். இஸ்ரவேலின் ராஜா அவனை பார்த்து, நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும் என்றான். அப்பொழுது அவன் சீக்கிரமாய் தன் முகத்தின் மேல் இருக்கும் சாம்பலை துடைத்து விட்டதினால் இஸ்ரவேலின் ராஜா அவன் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று அறிந்து கொண்டான். அப்பொழுது அவனை நோக்கி, சங்காரத்துக்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்துக்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இதனால் இஸ்ரவேலின் ராஜா சலிப்பும் விசனமுமாய் தன் வீட்டிற்கு போக புறப்பட்டு சமாரியாவுக்கு வந்தான். இன்றைக்கு நம்மிலே அநேகம் பேர் சலிப்பும் சஞ்சலமும் அடைந்திருக்கிறோம். நமக்கு உற்சாகம் இல்லை. துதிக்கிற வேளையில துதிக்கிறதுக்கு கூட இருதயம் செம்மையா இல்லை. சலிப்பும் சஞ்சலமும். என்னங்கடா, ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, அதுவும் இன்னைக்கு அப்பம் விற்கிற ஆராதனை வேறையா, 10 மணிக்கே வர சொல்லிட்டாங்க. இனி அவங்க 1 மணிக்கு தான் விடுவாங்க. இங்க உட்கார்ந்துருக்கணும். சலிப்பும் சஞ்சலமும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நமக்கு பாரமாயிருக்கு, பலுவாயிருக்கு. ஆனா நான் காலையில் 5:30 மணிக்கு எழும்பி 3 மணி நேரம் பிரயாணம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை வெள்ளூர்ல எனக்கு சபை இல்லை, என் குடும்பம் இல்லை, நான் பாட்டுக்கு அங்க போய் உட்காந்து அங்க ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு அங்க அப்பம் விட்டுட்டு நான் பாட்டுக்கு படுத்து தூங்கி இருந்திருக்கலாம். ஆனா நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறிந்த நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தேன். ஏய், நீ மூப்பரா இருக்கிற சபை எப்படி இருக்குன்னு போய் பார். அவர்களோடு நீ அப்பம்பி. இதெல்லாம் எனக்கு எந்த சகரியா போன புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்? அல்லது இதை எனக்கு சொல்லித் தருகிறவர் யார்? என்னோடு பேசுகிறவர் யார்? என்னிடத்துல மனுஷீகம் கிடையாது. வார்த்தைக்கு வருவோம். இந்த ராஜா மனுஷீக இரக்கத்தினால் மனுஷீகத்தினால் அவன் தான் உடன்படிக்கை பண்ணிட்டான். எங்க அப்பா கொடுத்ததெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன், நம்ம ரொம்ப சமாதானமா போயிடுவோம்ட்டான். அவனை ஏற்றிக்கிட்டு நீ என் சகோதரன் வந்துட்டான். எவன் எனக்கு சகோதரன்? பவுல் சொல்லுவார் சபையை பார்த்து, சகோதரன் எனப்பட்ட ஒருவன் பொருளாசைக்காரனாய், கீழ்ப்படியாதவனாய், புறங்கூறுகிறவனாய், சபையை விமர்சிக்கிறவனாய், குடிகாரனாய், விபச்சாரக்காரனாய், இவ்வளவு 1 கொரிந்தியர் 5 எழுதியிருக்கு. சகோதரன் எனப்பட்ட ஒருவன் அப்படி இருந்தால் அவனோடு அப்பம் புசிக்கவும் கூடாது. அதுக்கு மேல அப்படி நீங்கள் செய்யாத, சபையை விட்டு புறம்பாக்காத மனுஷனை நான் சபையை விட்டு புறம்பாக்குறதோடு அல்லாமல் அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நன்மை தீமை அறியத்தக்க ஞானேந்திரியங்களை உடைய பவுல் தேவ மனுஷன்
நான் இல்லை, எனக்குள்ளே இருப்பவர் புது சிருஷ்டி, தேவ சாயலை தரித்திருக்கிற தேவ மனுஷன் நான், வளருகிறவன் நான், ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் நான். போனா போகணும், நில்லுன்னா நிக்கணும். அந்த சத்தம் கேட்கவே இல்லை நமக்கு. மாம்சமும் மனசும் விரும்புகிறதை செய்து கொண்டிருக்கிறோம். சபையை அசட்ட செய்கிறோம். 4 மணி நேரம் பிரயாணம் பண்ணி இந்த சபைக்கு நான் வந்திருக்கிறேன் உங்களோட அப்பம்பிக்க. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த உணர்வு இருக்கிறது? பக்கத்து தெருவில் இருந்தாலும் அடுத்த ஸ்ட்ரீட்ல இருந்தாலும் நம்ம சபை தானே, அங்க போனா யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. எத்தனை மணிக்கும் போகலாம், 11 மணிக்கும் போகலாம், 11:30 மணிக்கும் போகலாம். இந்த சபையில தான் எதுவும் யாரும் எந்த கண்டிப்பும் கிடையாது. ஆமா, தேவன் எவ்வளவு சுதந்திரவாளியா இருக்கிறாரோ அவ்வளவு சுதந்திரவாளியாய் தேவ மனிதர்களும் இருப்பாங்க. ஆனா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நன்மை தீமை அறியத்தக்க ஞானேந்திரங்களை உடையவர்களா இருக்கிறீங்களா? தேவனுக்கென்று வாழ்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், தீத்து 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தீத்து 1:13. இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது. இது முகாந்தரமாக ஒரு நிமிஷம் 2ஆம் அதிகாரம், தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் யார்? இயேசு. தீத்து 2:14. நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு எனக்காக மரித்தார். இயேசு என் பழைய மனுஷன் எனக்குள்ளே இருக்கக்கூடாது, நான் பாவத்துக்கு அடிமையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவர் மரித்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக அதை செய்தார்? தேவன் ஏன் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார்? அவரை கீழே இறங்கி வாரும், என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டவன் எவன்? ஒருவனும் இல்லை. பிதா அவரை மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் ஒப்பு கொடுத்த பிறகு அவரை உயிரோடு எழுப்பி எங்களுக்கு பரிசுத்த ஆவியை தாரும் என்று கேட்டவன் எவனாவது உண்டா? உங்களில் ஒருவனும் இல்லை. பவுல் சொல்லுவார், நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை இதை தேவனே செய்தார். அல்லேலூயா! எதற்காக செய்தார்? ஒரே பேரான குமாரனை அவர் ஏன் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்? பவுலுடைய சீசன் தீத்து சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி. உங்களுக்கு தெரியுமா,
நன்மை செய்கிறவர்களாய், நீதி செய்கிறவர்களாய், மனுஷீக இரக்கம் இல்லாமல் தேவன் எவ்வளவு இரக்கமாய் இருப்பாரோ அவ்வளவு இரக்கமுடையவர்களாய் இருக்கும்படி, தேவன் எவ்வளவு பொறுமையாய் இருப்பாரோ அவ்வளவு பொறுமையாய் இருக்கும்படி. ஆனால் தேவன் கண்டித்தார்னா ஆவியில் நீதி அநீதியிலே பழக்கப்பட்டவர்கள் அவர்கள் கண்டிப்பார்கள். இதான் அக்கிரியை. நான் சொன்னது போல, எப்ப என் மனைவி என் புருஷனுக்கு செவி சாய்க்கணும், இல்லை எப்போ நான் ஆபிரகாமை போல கொண்டாட்டிட்ட பேசினா ஆபத்து, அவ கண்ணீர் விட்டு மூக்க சிந்தி என்னைய தடை பண்ணிடுவா அப்படின்னு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணாமல் தேவன் சித்தம்னு எது தெரியுதோ அதை செய்யணும் புருஷர்கள். நீதியை ஒன்ன செய்ய தேவன் சொல்லிட்டாருன்னு சொன்னா நீங்கள் புறப்பட்டு வந்துடணும். புருஷன் சோம்பேறியா இருக்கட்டும், அவன் 10 மணி வரைக்கும் தூங்கி கொண்டிருக்கட்டும், மனைவி பிள்ளைகளை ஆயத்தம் பண்ணி கொண்டு நீ வந்தா வாயா இல்லைன்னா படுத்து கிட, மத்தியானம் சோறு கொண்டு வர்ற வரைக்கும் கூட நீ தூங்கிட்டு கிட, ஆனா நான் என் தேவனை தேட போகிறேன் என்று கொண்டாட்டி பிள்ளைகளோட சபைக்கு வந்து நிக்கணும். அதுதான் நன்மை தீமை அறியத்தக்கது. அவர்கள்தான் பகுத்தறிந்தவர்கள், அவர்கள்தான் நற்கிரியை செய்யறவர்கள். வேதத்தில் இன்னும் நிறைய தியானிப்பேன், அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. தாவீதுக்கு உதவி கிடைக்க மாட்டேங்குது. அவன் வனாந்தரத்தில் இருக்கும்போது கேட்டா அந்த மனுஷன் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஒரு மனைவி, அந்த மனைவி போய் தாவீதனுடைய காலில் விழுந்து என் புருஷனுடைய பார்க்கத்திலிருந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அந்த சுயநலக்காரர், அவர் அறிவில்லாதவர், ஆனால் நீர் தேவ மனுஷன், என் சொல்லை கேட்டு நான் கொண்டு வந்த இந்த வெகுமதிகளை நீரும் உங்களுடைய சீஷர்களும் சாப்பிட்டு என்று. இது மாதிரி ஞானமாய் நடக்கிற ஸ்திரீகள், புருஷனை மீறி நீதியை செய்ய பழகினவர்கள் எங்கே? குடும்பத்துல சமாதானத்தை காத்து கொண்டு ஒடுக்கி என் மனைவியினுடைய பேச்சை கேட்டேன், மனைவியினுடைய பேச்சை கேட்டு பாவம் செய்கிற ஆதாமின் சந்ததிகள், சாபத்தின் பிள்ளைகள். நீதியில் பழக்கப்பட்டவர்கள் எங்கே? பரிசுத்த ஆவியினால் நீதி அநீதி என்று பகுத்தறிந்தவர்கள் எங்கே? விசுவாச தகப்பன்மார் எங்கே? ஆபிரகாம் எங்கே? சாராள் எங்கே? வளர்ந்த சபை, ஆவிக்குரிய சபை, அங்கே களையை போல் இங்கொன்றும் அங்கொன்றுமாய் அநீதி இருந்தால் பரவாயில்லை. ஆனால் சபையிலே ஒட்டுமொத்தமாய் வளர்ச்சி அடைந்தவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னா துக்கமான விஷயம். என்னுடைய பாரம் இதுதான். நான் இந்த ஊர்ல இல்லாமல் போனாலும் அல்லது இந்த உலகத்தை விட்டே போய்விட்டாலும் இந்த சபையில தேறினவர்கள் இருக்கணும். நீதி அநீதியில் பழக்கப்பட்ட ஆவிக்குரியவர்கள் இருக்கணும். ஆகாப் ராஜாவை போல மனுஷிக இரக்கம் இல்லாதவர்கள் இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, தேவனுடைய உடன்படிக்கை, என்னோடு உடன்படிக்கை பண்ணா நீ யாரோடையும் உடன்படிக்கை பண்ணக்கூடாது. இன்றைக்கு காலையில் தியானித்தேன், அதெல்லாம் இப்போ உங்களுக்கு பிரச்சனைக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், புறஜாதியாரோடு நீ உடன்படிக்கை பண்ணக்கூடாது, அந்நிய தேவர்களை நீ வணங்கக்கூடாது. அடுத்த வசனம், நான் வைராக்கியம் உள்ள எரிச்சல் உள்ள தேவன். இயேசு எனக்காக மரித்தார்னு சொல்றோம். வாலிப சகோதரனே, சகோதரியே, இளம் சந்ததியே, இயேசு உனக்காக மரித்தார். அப்படின்னா உனக்காக எதற்காக மரித்தார்? இப்ப என்ன தீத்துள்ள வாசித்தோம்? பக்தி வைராக்கியம் உள்ள, சுத்திகரிக்கக்கூடிய, நன்மை செய்கிறவர்களாக இருக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் உள்ள சந்ததியை அவர் காணும்படிக்குத்தான் அவர் உங்களுக்காக மரித்தார். நம்மிடத்திலே மனுஷீகம் இருக்கக்கூடாது. பழைய மனுஷனுடைய எதுவுமே இருக்கக்கூடாது. பழைய மனுஷன் இருக்கிற வரைக்கும் அங்கே அநீதி தான் இருக்கும், அஞ்ஞானம் தான் இருக்கும், மதிகேடு, முட்டாள்தனம் தான் இருக்கும்.
ஆனால் ஆவியினால் நடத்தப்படுகிற ஞானேந்திரியங்களை உடையவர்கள், அப்படின்னா பயிற்சியினால் பழகினவர்கள். எல்லாமே பழக்கத்தினால் வர்றதுதான். நான் அடிக்கடி ஏற்கனவே சொன்ன உதாரணம் இப்பயும் சொல்றேன். நான் மயக்கம் கொடுக்கும்போது 8 சென்டிமீட்டர் ஆழத்துல உள்ள ஒரு கொஞ்சம் திரவத்தை எடுத்து அதுல ஒரு மருந்தை இன்ஜெக்ட் பண்ணேன்னா அப்படியே உடம்பூரா மறந்து போயிடும். எத்தனை 2 மணி நேரம் 3 மணி நேரம் கொத்தி கொதறினாலும், எந்த ஆபரேஷன் எந்த இடத்துல நடத்தினாலும் ஒன்றும் தெரியாது. பயிற்சி கொடுக்கிற மாணவர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, எப்படி சார் ஒரே ஊசி, அது ஒரே டைரக்ஷன், எந்த திருப்புதலும் இல்லாம டக்குன்னு நிறுத்துறீங்க, சில்லட் எடுத்தா தண்ணி வருது, எப்படி இது நடக்குது? அவங்க முயற்சி பண்ணி பார்க்கறாங்க, முடியல. நான் என்ன பிஸ்தாவா? இல்ல, 35 வருஷமா அந்த வேலையவே செய்தவன். என் கை பழகி போயிடுச்சு. இந்த இடத்துல ஊசியை ஏத்துனா, இவ்வளவு ஆழத்துல போனா, அதை ஏற்றும் பொழுதே ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த ஃபீலிங் வந்தோடனே நிறுத்தினா பொதன்னு தண்ணி வருது, அதுல மருந்தை ஏத்துனா மயக்கம் வந்து, அவ்வளவுதான். இதுல என்ன பிஸ்தாத்தனம் இருக்கு? ஒண்ணும் இல்லை. 35 வருஷமா செய்த வேலைய என்னுடைய கைகள் பழகி இருக்கு. சரியா 8 சென்டிமீட்டர் ஆழத்துல போய் ஒரு மயக்க ஊசி போடுறது. ஆகையினால் பரிசுத்த ஆவியினாலும் 35 வருஷமா நான் வாழ்ந்திருந்தேன்னா எனக்கு நீதி அநீதி எதுன்னு தெரியுமா இல்லையா? அல்லேலூயா. இப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப நான் தயவா இருக்கணுமா கண்டிக்கணுமா? இப்ப நான் இரக்கமா இருக்கணுமா அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பை செலுத்தணுமா? அப்படிப்பட்டவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் பவுல் சொன்னார். உங்களுக்கு யாருக்கும் தெரியல, இல்ல செய்ய முடியவில்லை, இல்ல உங்களை ஞானி ஒருவனும் இல்லை, இல்ல நான் செய்யறேன், செய்தார். அதான் சகோதரனே சகோதரியே, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டு நன்மை தீமை அறிகிறவர்களாய் ஞானேந்திரியங்களை உடையவர்களாய் இருக்கணும். புத்தியை உபயோகப்படுத்திய நன்மை தீமை சமையல் செய்யறவங்க தான் எழுதி வச்சிருக்கிறத பார்ப்பாங்க. சிக்கன் பிரியாணி, இது 1 லிட்டர், இதுதான் செந்த அரிசி, இந்த இது இவ்வளவு எண்ணெய் அப்படின்னு. இது என்ன சமையல் செய்யற வேலையா? வேத புத்தகத்தை பார்த்து கொண்டு செய்வது. உங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கணும் பரிசுத்த ஆவியானவராக. யாருக்கு எழுதுவாங்க? உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய அநேகம் பேருக்கு there is no reference book. சில சகோதரிகள் சமையல் குறிப்பு புத்தகத்தை விட்டுட்டாங்கன்னா அவங்களால சமைக்கவே முடியாது. அந்த புத்தகத்தை காணாம்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு நாமும் அப்படித்தானா? உங்களுக்கு தெரியுமா, இயேசு வேத புத்தகத்தை எவ்வளவு தூரத்துக்கு அறிந்திருந்தார்னு சொன்னா, சாத்தான் இப்படி எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொன்னான். யூ கமிட் சூசைட் அப்படின்னு சொன்னான் சாத்தான் இயேசுவின் இடத்துல வந்து. மர உச்சியிலிருந்து குதிச்சிருப்பா, வேதத்துல எழுதியிருக்கு, அவருடைய பாதங்களை வலுவாதபடி காக்க வல்லவர் என்று உன் அப்பாவை குறித்து கர்த்தரை குறித்து எழுதியிருக்கிறது, குதிச்சிரு. ஆண்டவர் இப்படி எழுதியிருக்கிறது, இப்படியும் எழுதியிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது. அவர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் அந்த சினகாக், தமிழ் என்ன, ஜெபாலயத்துக்கு போயிருப்பார். நம்மளை போல பிரிண்ட் பண்ண வேத புத்தகம் எல்லாம் அந்த காலத்துல கிடையாது. 12 வயதிலேயே அவர் வாசிக்கிற ஒவ்வொரு வேத புத்தகத்தையும் அவர் கவனித்து கேட்டிருப்பார். இளம் பிள்ளைகளே, 12 வயசு பிள்ளைகளே, வாலிபர்கள், இன்னைக்கு எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்சிருச்சு. செல்போன்ல எத்தனை டிரான்ஸ்லேஷன், எவ்வளவு பைபிள் இருக்கு. நெட்ல ஓபன் பண்ணா எத்தனை பைபிள் வருது. ஆனா நமக்கு வேத வார்த்தை தெரியுதா? தெரியல. ஏதாவது ஒரு சோதனையில இப்படி எழுதியிருக்கிறது என்று தோணுதா? ஆண்டவருக்கு தோணுது. உங்களுக்கு தெரியுமா, தேவனை கனம் பண்ணுகிறவர்களுக்கு தான் தெரியும். இது தேவனுடைய வார்த்தை.
அன்றைக்கு அந்த ராஜா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை அசட்டை செய்தான், அவன் கெட்டு போனான். தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கணும், தேவனை தேடணும். பொருளாசையா? இது பொருளாசையா இல்லையா ஆண்டவரே, எனக்கு சொல்லுங்க. இது பெருமையா தாழ்மையா, எனக்கு சொல்லித்தாங்க. இது சுயநலமா அல்லது பிறருக்கானதை தேடுகிறேனா, எனக்கு சொல்லித்தாங்க. நான் வழி தப்பி போயிடக்கூடாது, நான் பாவம் செய்திடக்கூடாது. அந்த நாடுதல், தேடுதல், அந்த ஏக்கம், பசி. சிலானுக்கு போய் வந்தேன். அங்க உள்ள ஜனங்கள் எப்படி 3 வருஷம் கழிச்சு போறேன், 3 வருஷம் கழிச்சு தான் அங்க ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஒரே வாக்கியத்துல சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா அவர்கள் பின் டிராப் சைலன்ஸ்ல ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஹால் தான். பல ஊர்கள்ல இருந்து யுத்தம் முடிஞ்சு இப்ப ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அங்கே நம்முடைய சபையில பின் டிராப் சைலன்ஸ்ல கேட்கிறாங்க. அவர்களை பார்க்கும் பொழுதே அவருடைய முகத்தில் அவர்களுடைய தேவை, அவருடைய தாகம், அதை பார்க்கும் பொழுதே இங்க அபிஷேகம் பொங்குது எனக்கு. 1 மணி நேரம் முடிஞ்சிட்டா ஓகே, இன்னொரு சகோதரன் பேசணுமே நான் உட்கார வேண்டியிருக்கு. அவர்கள் அவ்வளவு தாகமாய் பின் டிராப் சைலன்ஸ்ல வேத வார்த்தையை கேட்கிறாங்க, குறித்துக் கொள்றாங்க. அதை விட தேர்ந்தது என்ன தெரியுமா? இந்த தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலையுமே கேட்காத சாட்சி அங்கே கேட்டேன் நான். நம்பிக்கை அறிக்கையிடும் பொழுது கடைசி நாள்ல ஒரு 15 பேர் சாட்சி சொன்னாங்க. அதுல 12 பேர் உபயோகப்படுத்தின வார்த்தை தான், சகோதரன் ஒவ்வொரு முறையும் முட்டாள் என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் என் பாவத்தை எனக்கு உணர்த்தினார், நான் தான் அந்த முட்டாள்னு நான் மனம் திரும்பினேன்னு சொன்னாங்க. 15 பேர்ல 12 பேர் அந்த வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அப்பம் வைக்கும் பொழுது நான் போய் சாட்சி சொன்னேன். என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறதை விட பிரசங்கிக்கிற எனக்கு வேற ஒரு சந்தோஷமே இருக்க முடியாது. என் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பின உங்களோடு ஐக்கியப்பட, உங்களோடு அப்பம் வைக்க நான் பாக்கியம் பெற்றேன்னு சொல்லி நன்றி சொன்னேன். அல்லேலியா. அதான் சபை, அதான் ஐக்கியம். அதை விட்டுட்டு பிரதர் முட்டாள்னு சொல்றாரு, முட்டாள்னு சொன்னா நரகத்துக்கு போவீங்க. போறேன்டா அவங்களுக்காக. நீங்கள் மனம் திரும்பும்படிக்கு, நீங்கள் குணப்படும்படிக்கு, நான் இல்லைனாலும் இந்த சபை நன்மை தீமை அறியத்தக்க வளர்ச்சியுடைய சபையாகும்படிக்கு, நீங்க என்னை விமர்சனம் பண்ணி நீங்க என்னை நல்லவனா கெட்டவனா, நான் வார்த்தையின்படி பிரசங்கிக்கிறனா இல்லானாங்கிற சாட்சி எனக்கு தேவையில்லை. நாங்கள் தேர்ந்தவர்களாய் நிற்கும்படிக்கே அல்ல, நீங்கள் ஒரு தவறும் செய்யாதவர்களாய் இருக்கும்படிக்கே. அதான் எனக்கு சவாலா இருக்கு. ஆண்டவரே, உம்மை போல் ஆவி, உம்முடைய சீசனாகிய பவுலை போல் ஒரு ஆவி கடைசி வரைக்கும் நேசிக்கிற நேசம் என்னுடைய இருதயத்தில் இருக்கட்டும், விசுவாசம் இருக்கட்டும், விசுவாசிக்கிறேன் ஆகையினால் பேசுகிறேன் இருக்கட்டும், எப்பொழுதும் உம்முடைய மரணத்தை சுமந்து திரிகிறவனா இருக்கட்டும். உங்களுக்கு தெரியுமா, அது மாத்திரமல்ல, எங்க போனாலும் அதுவும் என்னை தேர்த்தினது. நாங்கள் போகிற இடங்கள் எல்லாம் சுகந்த வாசனையா இருக்கிறோம்னு பவுல் சொல்றார். ஆமா, மன்னார், கொழும்பு, இன்னொரு ஊர், 3 ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சுகந்த வாசனை. ஆனா இன்னொரு ஊர்ல இருந்து முத நாள் வந்தாங்க, அவங்களும் நம்ம சபையை சேர்ந்தவங்க தான், நம்ம பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2வது நாள் 3வது நாள் வரல. பாருங்க, 2மே தான் நடக்குது. ஆனா 2ஐயும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஞானத்தை தேவன் கொடுத்தார். பவுல் சொல்றார், சுகந்த வாசனையா இருக்கிறோம், மரித்தவர்களுக்குள்ளே மரண வாசனையாகவும் இருக்கிறோம். ஆமென். அப்போ எதுக்கும் தயாரா இருக்கணும். என்னைய வாழ்த்தினாலும் கூட்டினாலும், இவர் தேவ மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன் சொன்னாலும், இவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன், எல்லாத்தையும் கடந்து போகணும். இவர்கள் மாம்சத்தின்படி போராடுகிறவர்கள். பவுல் அப்படித்தான் சொன்னாங்க. வர்றேன்னாரு, வரல. இல்லடா, போற வழிக்கும் வர்றதா இருந்தேன், வர்ற வழிக்கும் வர்றதா தான் இருந்தேன். மகதனியா வழியா போகும்போதும் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், வரும்போதும் பார்க்கணும். ஆனா நானே தான் முடிவு பண்ணேன். ஏன்? உங்கள் மத்தியில நான் வரமாட்டேன்னு முடிவு பண்ணேன். நீங்கள் உணர்வடையும்படி, என்னை சந்தோஷமாக்க வேண்டிய நீங்கள் என்னை துக்கப்படுத்துவீங்களோன்னு பயமா இருக்கு. உங்களுக்குள்ளே வாக்குவாதங்களும் சண்டைகளும் பொறாமைகளும்
இருந்து உங்கள் மத்தியிலே நான் வரும்பொழுது என்னை தாழ்த்த வேண்டியுமோன்னு பயமா இருக்கு. ஆகையினாலதான் நான் உங்களை in order to spare you I did not come, உங்களை தப்பு வைக்கும்படிக்கே உங்களிடத்தில் வரவில்லை. இப்பொழுது 3ஆம் முறையும் வரப்போகிறேன். இதுதான் ஞானம். ஒரு இடத்துக்கு போகிறேன், போக மாட்டேங்கிறேன். ஒருத்தரை கண்டிக்கிறேன், இன்னொரு தயவா இருக்கிறேன். ஒரு நேரம் பொண்டாட்டி பேச கேட்கிறேன், ஒரு நேரம் கேட்க மாட்டேங்கிறேன். நன்மை தீமை அறியத்தக்க ஞானேந்திரியங்களை உடைய வளர்ச்சியடைந்த இயேசுவை போல் வாழ்கிறவர்களாக இருப்போம். ஆமென். நாம் ஏற்கனவே கேட்ட சங்கீதம் 103வது சங்கீதத்தில் ஒரு வார்த்தை மீண்டுமாய் தியானிப்போம். 17-18 வசனங்களுடைய வாசிக்கிறோம். சங்கீதம் 103 துதியின் வேளையில் நாம் கேட்ட வார்த்தை 103 17-18. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள். நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோமா? எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய கட்டளை என்ன, அவருடைய வார்த்தை என்ன, அதன்படி செய்கிறேன் செய்ய நினைக்கிறவர்கள். மற்ற மனிதர்களுடைய வார்த்தை அல்ல, மற்ற எந்த ஒரு சன்மார்க்கமான வார்த்தையும் அல்ல, இந்த உலகத்தாருடைய வார்த்தை அல்ல. தேவன் இதை குறித்து என்ன சொல்லுகிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார், அதன்படி தான் செய்யணும், நான் செய்ய போறேன் என்று நினைக்கிறவர்கள், என்று தன் மனதை பழக்கி வைத்திருக்கிறவர்கள், அவர்கள் மேலதான் இந்த ஆசீர்வாதம்லாம் இருக்கும். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் தங்கும். அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளையையும் காத்துக்கொள்ளும். அவருடைய சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க விரும்புகிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும்படி விரும்புகிறீங்களா? தேவனுடைய நீதியும் தேவனுடைய தயவு கிருபை அவர்களை காத்துக்கொள்ளணும்னு விரும்புகிறீங்களா? அது உங்க கையில் இருக்கு. நீங்கள் தேவனுடைய உடன்படிக்கை, ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை, நுகத்தடியில பிணைக்கப்பட்டன்னு சொன்னா, இயேசுவோடு கற்றுக்கொள்ளும்படி பிணைக்கப்பட்டன்னு சொன்னான். புதிய உடன்படிக்கையில அவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன செய்ய நினைக்கிறார், நான் என்ன செய்யணும், கற்றுக்கொள்கிறதை போல நான் கவனித்து கேட்கணும். ஆண்டவரை பேசும், நான் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த சூழ்நிலை நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க, நீங்க ஒரு மனுஷன் அந்த பூமியில இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட காரியம் வரும் பொழுது நீங்க என்ன பேசுவீங்க, நீங்க என்ன செய்வீங்க, அதை நான் செய்யணும், எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னா அவர் சொல்லிக் கொடுப்பதற்கு ஆர்வமா தான் இருக்க, கேட்கறதுக்கு காதுகள் தான் இல்லை. நான் மாத்திரம் செய்ய நினைத்தோம்னு சொன்னா, ஆண்டவரை நீர் என்ன சொல்லும் அதன்படி செய்ய நான் நினைக்கிறேன், அப்படியே செய்ய ஒப்புவிக்கிறேன். பவுலாக மாறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களை எல்லாம் பிடித்து, முக்கியமா சீரியாவில் இருக்கிற தமஸ்குவில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களையும் பிடித்து அவர்களை சிறைச்சாலையில போடணும்னு சொல்லி சபையை பாழாக்கணும்னு சொல்லிட்டு, சபையை பாழாக்கிறதுக்காக ஒரு சவுல் வரான் குதிரையில. வழியில வானத்துல பேரொளி வெளிச்சம் வருது, ஒரு சத்தம் கேட்குது. அவன் போன குதிரையை திகச்சு நிற்கிது, இவன் கீழே விழுறான். விழுந்த சவுல் ஒரு சத்தத்தை கேட்கிறான், சவுலை சவுலை ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அதை கேட்டவன் அவன் என்ன செய்யறான்? அப்போஸ்தலர் 1-5 வசனத்துல, ஆண்டவரே நீர் யார்? ஒரு சத்தம் கேட்குது, யார் எங்காலும் வெளிச்சம் தெரியுது, தன்னை விட மேலான. உடனே அவன் வாயில ஆண்டவரேன்னு வந்து போச்சு. ஆனா யாருன்னு தெரியல, நீர் யார்? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இயேசுன்னு சொன்ன உடனே அவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த இயேசுவோட பேரை சொல்றவங்களதான் பிடிச்சி சிறையில போடணும் அப்படின்னு போற ஒரு மனுஷன், ஆண்டவர் யாருன்னு கேட்கிறேன், இயேசுன்னு சொல்ற. அடுத்தவனுடைய வார்த்தையை பாருங்க, 6ஆம் வசனம், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? அவ்வளவுதான். அவன் புரிஞ்சுக்கிட்டான் சவுல். இயேசு அப்படின்னு சொன்ன உடனே அவர் தான் ஆண்டவர், என்னை ஆளுகிறவர் அவர் தான், அவர் என்ன சொல்றாரோ அப்படி கேட்கக்கூடிய அடிமை நான். அந்த இடத்துக்கு உடனே வந்துட்டார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்?
இதுதான் மனம் திரும்பின சவுலுடைய வார்த்தை. அது கடைசி வரைக்கும் உங்களுக்குள்ள இருந்தது. ஆகவேதான் அவரால் ஒரு வைராக்கியம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுன்னு சொல்ல முடியுது. நாம் பூரணமான ஒரு வாழ்க்கையை நோக்கி போகணும்னு சொன்னால் பிரியமானவர்களே, கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னு கேட்கணும். என்னுடைய சுய புத்தி என்ன சொல்லுதுன்னு என் புத்தியை சார்ந்து கொள்ளக்கூடாது. இதுக்கு முன்னாடி இப்படிதான் போன தெய்வ மனுஷங்களோட கூட இருக்கட்டும், அவர்களுடைய சாட்சியெல்லாம் அது பிற்பாடு தான். முதல்ல ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறேன், உம்முடைய சித்தம் என்ன, என்னை குறித்த உடைய பரிபூர்ண சித்தம் என்ன அப்படின்னு கேட்டோன்னு சொன்னா அவர் பேசுவார். ஓ, இவனுக்கு ஒரு மனம் இருக்கு. என்ன மனம்? நான் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு நல்ல இருதயம் இருக்கு. அப்ப கேட்கிறவர்களுக்கு தான் அவர் சொல்லிட்டு இருப்பார். கடிந்து கொள்வார். யாருக்கு கடிந்து கொள்வார்? கேட்கிறவர்கள் தான் கடிந்து கொள்வார். தேவனுடைய கடிந்து கொள்வதை கேட்கணும். சமீபத்தில் இப்போ கார் டிரைவிங் கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றுமே தெரியும், போனோன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாத காரை பற்றி எல்லாம் நீங்கள் தான் சொல்லி தரணும், சொல்லித்தரேன் அப்படின்னு அவர் ஒன்றரை சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி செய்யணும். எனக்கு புரிஞ்சு அப்படின்னு சொல்லி நான் தலையாட்டுறேன். ஆனால் எனக்கு முழுசும் விளங்கலை. நானாக மனசுக்குள்ள ஏதோ ஒன்றை ஒரு கோட்பாட்டை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டேன். ஒரு சமயம் நான் ஆக்சிலேட்டரே கொடுக்கக்கூடாது, அவரை சொன்னதை செஞ்சுட்டே இருக்கேன். இதை எடுங்க, இந்த காலை வைங்க, காலை எடுங்க அப்படின்னா அதை அப்படி இப்படி செஞ்சுட்டே இருக்கேன். ஒரு கஷ்டமும் இல்லை, போயிட்டே இருக்கு. ஆனால் அவர் ஒரு காரியத்தில் ஒன்று செய்ய சொல்கிறாரு, அதை செய்யாமல் நானா புத்தியில் ஏதோ ஒன்றை செய்கிறேன். அது பெரிய தவறாக போயிடுச்சு. ஆனால் கண்ட்ரோல் அவருடைய கையில் இருக்கு. எந்த அசம்பாவம் இடத்துல போயிடுச்சு. ஆனால் அவர் இத்தனை வருஷம் இத்தனை நாள் கற்றுக்கிட்டீங்களே, எல்லாத்தையும் ஒரே நாள் விட்டீங்களே, இத்தனை நாள் நான் கற்றுக்கிறதாலும் ஒன்றும் இல்லாமல் போயிட்டு அது ஒரு கடிந்து கொடுதல். அவர் ரொம்ப பணிவாக தான் சொன்னார், தயவாக தான் சொன்னார், என்னுடைய வயதுக்கு மரியாதை கொடுத்து தான் சொன்னார், நல்லது. ஆனாலும் அது ஒரு கடிந்து கொள்ளுதல். நான் யோசிச்சு பார்க்குறேன், என்ன தவறு செய்தேன்? ஆமாம், அது வரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் அப்படியே காதால் கேட்டுக்கிட்டு செஞ்சேன். ஆனால் இப்போ நானாக ஒன்று தீர்மானிச்சிட்டேன், போயிட்டு ஒரு ஆபத்து. ஆனாலும் தேவன் என் மேலே இறக்கமாக இருந்தார். அவர் கண்ட்ரோல் அவரோட இருக்கு. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்துன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையை ஆவியினுடைய சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துன்னு சொன்னால், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் தவறு செய்தாலும் கூட ஆண்டவர் என்ன செய்வாராம், நம்மளை அப்படியே அழிஞ்சு போக விட மாட்டார். இவனுக்கு ஒரு மனசு இருக்கு, கேட்கிற மனசு இருக்கு. ஏதோ இந்த ஒரு சூழ்நிலையில் அவன் அறிந்து கொண்டது போல அவனை செஞ்சுட்டான், ஒரு தப்பு செய்ய தீர்மானிச்சுட்டான், அவனை தேவன் விட்டுற மாட்டார். அவனுடைய வழிபடி விட்டுற மாட்டார். அவனை கடிந்து கொண்டு சரிப்படுத்துவார். கண்ட்ரோல் அவர் கையில் இருக்கு. தேவனுடைய எல்லாருடைய மனிதனுடைய எல்லா ஆவியுடைய கண்ட்ரோல் அவரோட இருக்கு. நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோம், தேவனுடைய வார்த்தைப்படி செய்யணும்னு சொன்னா நாம் தவறு செய்யப்படி தேவன் விட்டுறவே மாட்டார். நாமளா அப்படி ஒரு கால எடுத்து வச்சுட்டாலும் கூட வழி இதுவே அப்படின்னு அவர் நம்மை உரிமையாய் திருத்துவார். இதிலே நட, இதுதான் வழி. இவ்வளவு காலம் நடந்து வந்தல்ல, இப்பயும் நட. அப்ப நாம் ஒப்பு கொடுக்கணும். ஆமாண்டவரை, நம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் எனக்கு இருக்கட்டும், உம்முடைய வார்த்தையின்படி செய்கிற ஒரு இருதயம் இருக்கட்டும். தேவனுடைய வார்த்தை இன்னதென்று எனக்கு அறிந்த வார்த்தை எல்லாத்தையும் அப்படியே கீழ்ப்படுங்கன்னு சொன்னால், இதுதான் தேவனுடைய சித்தம்னு இந்த வேத புத்தகத்தில் அறிய முடியாத எவ்வளோ காரியங்கள் இருக்கு. நம்ம கேட்டது போல நிறைய காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் வேத புத்தகம் எடுத்து தான் பார்க்க முடியாது. அப்போ ஆவியா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் நம்ம நடத்துவார். அவருக்கு நம்ம ஒரு உரிமையை கொடுத்துருக்கணும், அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கணும். அப்பதான் அவர் சந்தோஷமா செய்வார். நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார், தங்கி இருக்கிறார். நமக்குள்ள அவர் தான் இருக்கிறார். அப்படின்னா தான் அது ஆலயம். தேவனுடைய ஆவி இல்லைன்னு சொன்னால் அது ஆலயமே கிடையாது. தேவனுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு கட்டடத்தை கட்டிட்டு தான் ஆலயம்னா அங்கே ஒன்றும் எத்தனை பிரதேசம் நடத்தினாலும் தேவன் அங்கே இருக்க மாட்டார். தேவனுடைய மகிமையினுடைய அந்த செக்கினா மேகம், அந்த மேகம் வந்து அங்கே இறங்கும். பரிசுத்த மகாபரிசுத்தலத்துக்கு மேலே அந்த மேகம் காணப்பட்டாதான் அது தேவன் அங்கே இருக்கிறார். எல்லாரும் மூங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொள்வாங்க. எவ்வளோதான் ஆலயத்தை அவங்க திட்டம்பட்டு கட்டடத்தை கட்டினாலும் தேவனுடைய மகிமை அந்த மகாபரிசுத்தம் இறங்கலன்னு சொன்னால் அது ஒன்றும் கிடையாது. நாம் தேவனுடைய ஆலயம்னு சொன்னால் தேவனுடைய ஆவியான நமக்குள்ள தங்கி இருக்கணும். அதுதான் அடையாளம். நான் தேவனுடைய ஆலயமா இருக்கேன்னு சொன்னால் எனக்குள்ள ஆவியானவர் இல்லைன்னு சொன்னால் அது ஆலயமே கிடையாது. நாம் ஆலயமே கிடையாது. நீங்கள் ஏமாற்றி கொள்ள வேண்டாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்க மாட்டீங்க. நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கணும்னு சொன்னால் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள தங்கி இருக்கணும். அவர் எப்போ தங்கியிருப்பார்? யாருக்குள்ள தங்கியிருப்பார்? அவருடைய வார்த்தையின்படி செய்ய மனதுள்ளவர்கள் மேலே தான் தங்கியிருப்பார். வழி இதுவே அப்படின்னு அவர் சொல்லும்போது போகணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரம்னு ஒரு கூடாரம் இருக்கும். எகிப்தில் வனாந்தரத்தில் போட்டிருந்தாங்க. வனாந்தரத்தில் எந்த ரோடும் கிடையாது. இப்போ எந்த பக்கம் போகணும், எங்கே போகணும், எந்த ஜனங்களுக்கும் தெரியாது. அவங்க என்ன செய்வாங்க?
அந்த ஆசரிப்பு கூடாரத்து மேலே இருக்கிற மேகத்தை தான் பார்ப்பேன். அந்த மேகம், ஒளியுள்ள அந்த மேகம், அது அப்படியே கிளம்புச்சுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? மேகம் கிளம்புது, எழுந்து எல்லாம் மூட்டையை கட்டு, கூடாரத்தெல்லாம் சுருட்டி எல்லாம் கட்டிடுவாங்க. மேகம் எந்த திசையில் நகருதோ அந்த நிழலையே போயிட்டே இருப்பாங்க. மேகம் வலது பக்கம் போனுச்சுன்னா வலது பக்கம் போவாங்க, இடது பக்கம் திரும்ப இடது பக்கம், திருப்பி வலது பக்கம் வலது பக்கம். ஏன் இப்போ தான் இப்படி போகணும், திருப்பி அப்படி போகணுமா? பேச்சே கிடையாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்வோம். தேவன் அப்படி ஜனங்களுக்கு ஒரு பழக்கத்தை உண்டு பண்ண நினைச்ச, அதில் கீழ்ப்படிந்தா கொஞ்சம் பேர் தான் கீழ்ப்படிஞ்சாங்க. இன்றைக்கும் அப்படி தான் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து, இது கிறிஸ்துனுடைய சாயல், கிறிஸ்து இப்படி தான் நடந்தார், கிறிஸ்து இப்படி தான் பேசியிருப்பார். அப்போ காது கொடுத்து கேட்டுட்டே இருந்தோம்னா ஆவியானவர் நம்மை நடத்திட்டே இருப்பார். இந்த வேத வசனத்துக்கு முரணாக அவர் நடத்த மாட்டார். அவருடைய எழுதப்பட்டவருடைய வார்த்தைக்கு முரணாக நடத்த மாட்டார். ஒரு சில வார்த்தைகள் முரணாக போல தோன்றினாலும் கூட அவர் பிரியமாக நம்ம இருப்பார். அப்ப அப்படி தேவன் நம்மை நடத்துவார். ஆனா அவருடைய சத்தத்தை செவி கொடாமல் போயிட்டுன்னு சொன்னார், அசட்டை பண்ணணும்னு சொன்னார். தேவனுடைய வார்த்தைக்கு மனமறிந்தும் கீழ்ப்படியாமல் போயிட்டோம்னு சொன்னாதான் ஆவியானவர் துக்கம் அடைவார். முதல்ல துக்கம் அடைவார், பொறுத்திருப்பார், காத்திருப்பார். கொஞ்சம் கொஞ்சமா நம்மை விட்டு அவர் போயிடுவார். வேதத்துல அந்த சக்கீனா மேகம் தேவனுடைய ஆலயத்தை விட்டு ஒரு சமயம் சுத்தமாக வெளியே போயிடுச்சு. முதல்ல அது உடனே கிளம்பி போயிடல. மகாபரிசுரத்திலேருந்து மெதுவாக நகரும், பரிசுரத்துக்கு மேலே நிற்கும், அப்புறம் மெதுவாக பிரகாரத்தில் வந்து நிற்கும், அதுக்கப்புறம் மெதுவாக அதை விட்டு வெளியே போயிடும். இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் உங்களை விட்டு விலகி போயிட்டாரா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் செய்ய சொன்ன காரியங்கள் எவ்வளவு இருக்கு. கீழ்ப்படிய சொன்ன காரியங்கள், உணர்த்தின கடிந்து கொண்ட காரியங்கள், மன்னிப்பு கேட்க வேண்டிய காரியங்கள், மன்னிக்க வேண்டிய காரியங்கள், எவ்வளவு காரியங்களை உணர்த்தி இருக்கிறார். ஆனால் அத்தனை வார்த்தையும் கேட்டும் கூட அப்படியே அசட்டை பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டு எதுவுமே நடக்காது போல வந்து உட்காந்துக்கிட்டு, இல்லை பிரியமானவர்களே, உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். பிறர் உங்களை மேன்மையாக எண்ணும்படி நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். தேவனிடத்தில் அப்படியே முகமுற்று, ஆண்டவரை நான் உங்களுடைய ஆலயமாக இப்போ இல்லை ஆண்டவரே, என்னை விட்டு நீங்கள் கடந்து போயிட்டீங்க. ஏன்னு கேட்டால் நான் உங்களை அசட்டை பண்ணிட்டேன், இப்போ நான் மனம் திரும்புகிறேன், வாரும் ஆண்டவரை கூப்பிடுவோம். நிச்சயமாக அவர் வருவார். மகிமை மீண்டுமாய் நமக்குள்ளே தங்கும். தேவனுடைய ஆவியானவர், மகிமுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே தங்கியிருக்க முடியும். அவர் நம்மை வழி நடத்துவதற்கு நாம் கேட்கிற காது இருந்தால் போதும். என்னை நடத்தும், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அப்படின்னா நம்முடைய சித்தம் என்னதுன்னு அவர் அப்படியே சொல்லிட்டே இருப்பார். ரோமர் 12ஆம் அதிகாரம் ஒரு அருமையான வார்த்தை. ரோமர் 12ஆம் அதிகாரம் புத்தியுள்ள ஆராதனை குறித்து நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். அனுதினமும் செய்ய வேண்டிய இன்னொரு காரியத்தை குறித்து அதில் எழுதியிருக்கு. அதுவும் சேர்த்தது தான் புத்தியுள்ள ஆராதனையில், அதுவும் ஒரு பகுதி தான். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகும். என்னுடைய பழைய மனுஷன் அவரோட சில அறையப்பட்டான், இனி நான் அல்ல, பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னா என் மனம் புதிதாகணும். எல்லா நிறைய காரியங்களில் மனம் தெளிவாகணும். இந்த உலகத்தினுடைய அபிப்பிராயங்கள், உலகத்தினுடைய காரியங்கள், வேஷங்கள் எல்லாவற்றையும் விட்டு எது தேவனுக்கு பிரியமானவைகள், எது உன்னதத்திலே மேன்மையானவைகள், தேவனால் புகழப்படத்தக்கவைகள் எது, இது தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டது அப்படின்னு எல்லாவற்றையும் பகுத்தறிந்து, இது மனுஷிகம், இது தெய்வீகம், இது மனுஷிக இறக்கம், இது தெய்வீக இறக்கம், இது மனுஷிக கண்டிப்பு, இது தெய்வீக கண்டிப்பு அப்படின்னு பகுத்தறியத்தக்கதாக அனுதினமும் ஆவியானவர் மனதை புதிதாக்குவார். மறுரூபமாகணும். ஆவியானவரால் தான் நாம் மறுரூபமாக முடியும், நானாக மறுரூபமாக முடியாது. தேவன் என்ன சமீபத்தில் அப்படி ஒரு காரியங்களை நடத்தியிருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாருக்கு வந்து எப்போ ஒரு கஷ்டம்னு சொல்லி ஒரு தேவைன்னு சொன்னால் உடனே எடுத்து கொடுத்துருவேன். இருக்கும், அதுக்கு முதல் நாளே கரெக்டாக வந்திருக்கும், மறுநாள் அவங்க வருவாங்க, மனதில் ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு நடத்துறதுக்கும் கொடுத்துருவேன். இப்படி ஆரம்பிச்சேன்னா அதுக்கப்புறம் எப்பயுமே கொடுக்குறவனா தான் இருக்கேன். தேவன்கிட்ட கேட்கறது கூட கிடையாது. தேவன் கொடுக்கறது தான் என்கிட்ட கொடுத்துருக்கிறார், கொடுத்துருவோம். ஆனால் அதுக்கப்புறம் உணர்வுடைஞ்சு இல்லாண்டவரை நான் ஒரு நல்ல காரியத்தை கூட என் சுயத்தை சார்ந்து செய்ய முடியும். இல்லை, நான் கற்றுக்கொண்டதை கூட நான் தப்பு செஞ்சிடக்கூடாது. நான் எல்லாவற்றுக்கும் உண்மையை சார்ந்து இருக்கட்டும். இப்படி நான் கொடுக்கலாமா வேண்டாமா, இப்படி தான் நான் பழகி கொடுன்னு சொன்னால் கொடுப்பேன், வேணாம்னா வேணாம் நிறுத்திடுவேன். சில சமயத்தில் பணம் இருக்கும், வேணாம் கொடுக்காத. ஒரு சிலருக்கு கொடுக்க சொல்லுவார், ஒரு சிலர் கொடுக்காதம்பார், ஒரு சிலருக்கு ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு இப்போ கொடுக்காதம்பார். ஏன் நான் கேட்குறேன்? நான் கேட்காம இருந்தேன்னு சொன்னால் என் மனுஷிக்கு இறக்கத்தில் எல்லாத்தையும் நாசமாக்கிருக்கு. ஏற்கனவே எவ்வளோ தவறுகள் செய்திருந்தாலும் தேவன் அதை மன்னிச்சார்.
மீண்டும் தவறு செய்ய நான் விரும்பல. ஆகவே இப்போ ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்ய விரும்புகிறேன். அப்ப வேண்டாம், மனசுல ஒரு தெளிவு இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த உதவியும் நான் செய்ய முடியாது, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், அல்லது அவங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை மாத்திரம் சொல்லிட்டு தேவன் இடம் கொடுக்கல எனக்கு. ஆனா தேவனுடைய தவிப்பும் அவங்களா இப்ப என்று கேட்டா, என் ஜனங்கள் எப்படியாயினும் என் இடத்துல வந்துட மாட்டாங்களா, என் தயவை கண்டாவது வந்துட மாட்டாங்களா, என் கண்டிப்பை கண்டாவது வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தவிக்கிற தவிப்பா தான் இருக்கு. ஆக நாம் தேவனத்தில் ஒப்பு கொடுக்கும், செய்ய மனதுள்ளவர்களா இருக்கும். மனதுள்ளவர்களா இருந்தோம்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவர் நம்மை சந்தோஷமாய் நடத்துவார். கேட்ட வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் நம்முடைய தேவை அறிந்து நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏற்ற வேளையிலே ஒரு வார்த்தை இருக்கும், ஏற்ற வேளையிலே தகுந்த போஜனத்தை கொடுக்கிறவன் தான் நல்ல ஊழியக்காரன். ஆவியானவரும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஏற்ற வேளையிலே நமக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்து நம்மை போஷிக்கிறது. கிறிஸ்து சபையை நேசித்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். இடத்துல நம்மை போஷிக்கத்தான் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கும் நம்மை போஷித்திருக்கிறார். தேவ ஞானத்தை கேட்டோம். தேவனுடைய அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாம் எப்படி தேவனுக்கு ஊழியம் செய்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவ ஞானம் நிரம்பிதான் அவர்கள் ஊழியம் செய்தாங்க. மனுஷீக ஞானத்தை களைந்து போட்டு தெய்வீக ஞானத்திலே தான் அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்தார்கள். பவுல் அதுக்கு ஒரு நல்ல மாதிரியா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து, அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். பவுலுடைய வார்த்தைகள், கொரிந்து சபைக்கு அவர் எழுதுகிற வார்த்தைகள், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்திலே அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. அவர் அப்படித்தான் தேவனுடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்தார். தேவனுடைய ஜனங்களை முக்கியமானவனாய் பார்த்தார். அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே ஏற்ற போஜனத்தை கொடுக்க அவர் மிகுந்த வாஞ்சியாய் இருந்தார். தெய்வீக ஞானம் நிரம்பி சபைகளை விசாரித்தார். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனமுள்ளதாயிராமல். இன்னைக்கு எவ்வளவோ பிரசங்கங்களை நாம் கேட்கிறோம், நயவசனமுள்ள பிரசங்கங்கள், மனிதர்களை கவருகிற பிரசங்கங்கள், தேவனுக்கானதை பேசாமல் மனிதருக்கானதை பேசுகிற பிரசங்கங்கள். ஆண்டவர் சொன்னார், நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறபடியால் அப்படின்னார் பேதுருவை பார்த்து. தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்கிறதா ஞானம், தேவனுக்கு ஏற்றதை தேடுவதுதான் ஞானம். தேவன் என்ன சொல்றார் அப்படிங்கிறத கேட்கறது தான் ஞானம். மனுஷீகம் களைந்து போடப்பட வேண்டும், மனுஷீகம் மரணத்திலே ஊற்றப்பட வேண்டும். ஆண்டவரை குறித்து அப்படிதான் எழுதியிருக்கு, தன்னுடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார்னு எழுதியிருக்கு. ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருடமானாலும் நம்மிடத்திலே மனுஷீகம் அப்படியே ஒட்டி கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்படியே இந்த உலகத்தோடு மண்ணோடு மனுஷீகத்தோடு நம்முடைய ஆத்மா ஒட்டி கொண்டே இருக்கிறது. அநேக சமயங்களில் நாம் மனுஷிகமாய் நடந்து குழப்பத்தை உண்டாக்கிறோம். நானும் அப்படிதான் இருக்கிறேன். வளர வேண்டியவன் தான் எல்லாரும், நாம் எல்லாரும் வளர வேண்டியவர்கள் தான். ஆனால் இதை நாம் தேடினாதான் கண்டடைய முடியும். கேட்டது போல தேவன் என்ன சொல்றார் அப்படிங்கிறத நான் கேட்கிற காதுலனா இருக்கணும்.
இந்த பவுலை போல இதே அதிகாரத்துல திரும்பவும் சொல்றா இருப்பாங்க. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். எல்லாரும் இந்த ஞான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரியான வளர்ச்சியிலே இருக்கிறதில்லை. நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உண்மையா இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் சிலுவையை சுமந்து ஆண்டவரை பின்பற்றுகிறோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய மாம்சத்திலே நாம் பாடுபடுகிறோமோ, அந்த அளவுக்கு தான் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. எப்பொழுதெல்லாம் நம்மை காத்துக்கொள்ள நாம் விரும்புகிறோமோ அப்பொழுதெல்லாம் தெய்வீக ஞானம் நம்ம கிட்டவே கிட்டாது. whenever we want to spare ourselves, we will not learn the wisdom of God. எப்பொழுதெல்லாம் ஒரு சத்தம் நமக்கு கேட்கிறதோ, உன்னை நீ காப்பாற்றிக்கொள், அந்த சத்தம் பிசாசுடைய சத்தம் தான் அது. பேதுரு சொன்னான் ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவர் சொன்னார், மனிதகுமாரன் பல பாடுகளை பட்டு பிரதான ஆசாரியராலும் மூப்பர்களாலும் புறம்பே தள்ளப்பட்டு சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்று சொன்னார். இவனோ அவருக்கு உதவி செய்கிறவனைப் போல, அவரை நேசிக்கிறவனைப் போல அவரை தனியாக கூட்டு கொண்டு போய், ஆண்டவரே உமக்கு இதெல்லாம் நேரிடக்கூடாது என்று சொன்னான். ஆண்டவர் என்ன சொன்னார்? அவன் சொன்னதை அப்படியே ஆமோதித்தாரா? அவனை தட்டி கொடுத்தாரா? இவன் தனியா கூட்டு போய் சொல்றான். அவரு இவனை கூப்பிட்டு எல்லாரும் பார்க்கும்படியாக, சாத்தானே நீ அப்பாலே போ, நீ மனிதருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்கவில்லை அப்படின்னார். அதுதான் ஞானம். அந்த ஞானம் நம்மிடத்துக்கும் நமக்கும் தேவைப்படுகிறது. தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறது. தேவன் சிந்திக்கிற விதமாய் சிந்திக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகிற சூழ்நிலைகளை தேவன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறது. இதே அதிகாரத்தில், இந்த அதிகாரத்தில் நிறைய வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்துகிறார். அதெல்லாம் சொல்வதற்கு நேரமில்லை. அப்படி இருந்தும் தேவனுக்குள்ளே நாம் ஞானத்தை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் வசனத்துல, அதை இந்த பிரபஞ்சத்து பிரபுகளில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த மேசியா அவர்கள் மத்தியிலே இருக்கிறார். ஆனால் அவர்களோ ஒரு நோட்டோரியஸ் சின்னர், ஒரு கொலைபாதகன். அவனை விடுவிக்க சொல்லிவிட்டு ஜீவாதிபதி ஆண்டவரை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்றாங்க. எவ்வளவு பெரிய மதி நமது. இந்த உலகம் அப்படியே எப்படி தலைகீழா இருக்கிறது பாத்தீங்களா? தேவகுமாரனை, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த மேசியாவை சிலுவையிலே அறைந்து கொள்ளும், இவனை அகற்றும் என்று சொல்லிவிட்டு கொலைபாதகனான ஒரு கொடூரமான ஒரு பாவியை விடுதலை பண்ணும் என்று கேட்கிறார்கள். அந்த தேவ ஜனங்கள், தேவனுடைய வழியிலே வந்த ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அது. நாமும் கூட அப்படி இருக்கலாம். தேவனை அறியவில்லை என்றால் நாமும் கூட அப்படி நம்முடைய வாழ்க்கையின் நிகழ்ச்சிகளிலே, சூழ்நிலைகளிலே நாம் அப்படியே தேவனை விட்டு மனுஷிகமாய் நடந்து தூரமாய், நாம் தேவனை விட்டு தூரமாய் போக முடியும். அதனாலதான் நாம் தேவனை தேடணும், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும், ஆண்டவருடைய வாழ்க்கையை தியானிக்கணும். இதே அதிகாரத்துல கீழே பாத்தீங்கன்னா 14ஆம் வசனத்துல, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியலை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். இன்னைக்கு அப்படித்தான். தேவனுக்குரியவர்களை நாம் பேசினோம்னா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கே அது பைத்தியமா தோணுது. ஏன் நான் மாம்சத்திலே பாடுபட வேண்டும், என்னுடைய ஜீவனை நான் ஏன் இழக்க வேண்டும், இப்படிதான் பைத்தியமாக தோணுது அநேகருக்கு. தேவ ஞானம் இல்லை. இந்த உலகம் பார்க்கிறது போல எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் என்ன பிரயோஜனம்? நன்மையை செய்வதற்கு நாம் ஞானிகளாக இருக்க வேண்டும், தீமையை செய்வதற்கு பேதைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்றார் பவுல். பேதைகள் தீமை செய்வதற்கு பேதைகளாக இருக்க வேண்டும். ஒரு பேதைன்னா என்ன? அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது தீமையை பத்தி. ஆனா இன்றைக்கு தேவ ஜனங்கள் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? தீமை செய்வதற்கு ஞானிகளாக இருக்கிறோம், நன்மை செய்வதற்கு பேதைகளாக இருக்கிறோம்.
அப்படியே உல்டாவா இருக்கணும். எல்லாமே தலைகீழா தான் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தேவன் சொல்றதை கேட்கறது இல்ல, தேவனுக்கு பயப்படுறது இல்ல, மாம்சும் மனசும் விரும்பினபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனும் நீடிய பொறுமையா இருக்கிறார். நாம் ஒரு நாளிலே மனம் திரும்பி தேறிவிடுவோம் என்று. He is willing to wait. God is willing to wait for us. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த தேவன் நமக்கு கொடுக்கிற அவகாசத்தை நாம் உபயோகப்படுத்திக் கொள்கிறோமா? ஒரு யாக்கோபை உடைத்து உருவாக்குவதற்கு 20 வருஷம் வெயிட் பண்ணார். ஒரு மோசையை உருவாக்குவதற்கு 40 வருஷம் வெயிட் பண்ணார். நம்ம எல்லாம் உருவாக்குவதற்கு அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். நாம் உருவாகிவிட வேண்டுமே, அவருடைய ஞானத்திலே நாம் தேறிவிட வேண்டுமே, அவரை போலவே நாம் மாற வேண்டுமே. இயேசுவை குறித்து என்ன இருக்கு பாத்தீங்களா? ஏசாயா 50ஆம் அதிகாரம் அவருடைய வாழ்க்கையின் அப்படியே ஒரு 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 சுருக்கமாய் அங்கே எழுதப்பட்டிருக்கு. அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் சாராம்சத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். ஆமாங்க, நம்ம எல்லாரும் தேவன் காலைதோறும் எழுப்பி நம்மோடு பேச விரும்புகிறார். நாம் அதை கேட்கறதே இல்லை. ஆவியான சத்தத்தை நாம் கேட்கறதே இல்லை. காலையில் எழுந்த உடனே நம்முடைய ஜோலி, நம்முடைய வேலை இதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சத்தத்தை கேட்கணும் அப்படிங்கிற விருப்பம் நமக்கு இல்லை. ஏன்னா தேவன் நல்லவராக இருக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால தேவன் சொல்றதை நம்ம கேட்கறதே கிடையாது. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால்தான், ஒரு வியாதி வந்தால்தான் தேவனை தேடுகிறோம். இல்லைன்னா நம்ம வேலையை நாம் பார்த்து போயிட்டே இருக்கிறோம். இந்த உலகத்தாரை போல, தேவன் இல்லாதவர்களை போல, காணியாட்சிக்கு புறம்பானவர்களை போல நாமும் நடந்து கொள்கிறோம். தேவன் பொறுமையா இருக்கிறார். தேவன் நீடிய பொறுமையா இருந்து நம்மை அவர் பக்கமாய் திருப்பிக் கொள்ளதான் அவர் ஆர்வமாக இருக்கிறார். ஆண்டவர் எப்படி இருந்தார் பாத்தீங்களா? கற்றுக்கொள்வதைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. இந்த வார்த்தையில எனக்கு ஒரு பெரிய உற்சாகமா இருக்கிற விஷயம் என்னன்னா, தேவன் பேசினா என்ன பேசுவார்? தேவன் மனிதர்களோடு பேசினால் அவர் என்ன பேசுவார்? நம்முடைய பேச்சுக்கு நாம் மரிக்க வேண்டும் அப்படின்னு தான் பேசுவார். நம்முடைய மாம்சத்திலே நாம் பாடுபட வேண்டும் என்றுதான் பேசுவார். நம்முடைய ஜீவனை இழக்க வேண்டும் என்றுதான் பேசுவார். நம்முடைய மனுஷியத்தை களைந்து போட வேண்டும், நம்முடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்ற வேண்டும் என்றுதான் பேசுவார். அதுதான் பேசுவார். ஆண்டவரிடத்திலையும் பாத்தீங்கன்னா, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். இதுதாங்க ஆண்டவர் பேசுறார் அவரோட. என் மகனே, நீ சிலுவையின் பாதையிலே போய் சிலுவையிலே நீ மரிக்க வேண்டும். இந்த உலகத்தால் நீ புறக்கணிக்கப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும், ஆகாதவன் என்று நீ தள்ளப்பட வேண்டும். இதுதான் தேவன் பேசுறார். பிதாவாகி தேவன் அவரோட. தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளை ஒப்புக் கொடுத்தேன், அவமானத்துக்கு உமிழ்ந்திருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஏன் தெரியுமா? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். I know that I will not be ashamed. என் தேவன் என்னை வெட்கப்படுத்த விடமாட்டார் என்று எனக்கு தெரியும். ஆதலால் என் முகத்தை கற்பாறை போல் ஆக்கினேன். அவர் முகத்துல காரி துப்பின போது கற்பாறை போல் ஆக்கினார் முகத்தை. அவரை அவமானப்படுத்தின போது கற்பாறை போல அப்படியே இருந்தார், அன்பிலே நிறைந்தவராய். என்னை நீதிமானாக்குவர் சமீபமாயிருக்கிறார். என்னோடு வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. எனக்கு எதிராளி யார்? எனக்கு எதிராளி அவன் என்னிடத்திலே வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதுதான் ஆண்டவர் வாழ்ந்த வாழ்க்கை. நீங்களும் நானும் இந்த பாதையில போகிறோமா?
இல்லை. நம்முடைய சுயத்தை நாம் பத்திரப்படுத்திக் கொண்டு, நம்முடைய ஜீவனை நாம் பத்திரப்படுத்திக் கொண்டு, மாம்சத்திலே நாம் பாடுபடாதவர்களாய் நான் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். தேவன் துக்கமா இருக்கிறார். காலையை கேட்டது போல தேவன் துக்கமா இருக்கிறார், ஆவியானவர் துக்கமா இருக்கிறார். தேவன் நம்மோடு பேசவில்லையா? என்னோடு பேசுகிறாருங்க, என்னோடு பேசுறார். காலைதோறும் என்னை எழுப்பி என்னோடு அவர் பேசுறார். ஒவ்வொரு நாளும் பேசுறார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க தான் நான் ஆசைப்படுறேன், பிரயாசப்படுறேன். இயேசுவை போல சிலுவையின் பாதையிலே போய் என்னை இழந்து மற்றவர்களை நேசிக்க நான் பிரயாசப்படுறேன். ஆண்டவர் சொன்னார், அவருடைய 2ஆம் வரியை குறித்து பேசும்பொழுதுதான் சொல்றார், அக்கிரமம் மிகுதியாவதினால் இந்த உலகத்திலே அன்பு தணிந்து போகும். அக்கிரமம் மிகுதியா இருக்கு அந்த உலகத்தை சுத்தி, எங்க பார்த்தாலும் அநீதி, அக்கிரமம், அசுத்தம், அநியாயம். அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஒண்ணு மனுஷிக அன்பு இருக்கும், இல்லாட்டி தெய்வீக அன்பு இருக்கவே இருக்காது, தணிந்து போகும். ஆனால் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப நிலை நிற்காதவன், முடிவு பரியந்தம் அவருடைய அன்பிலே நிற்காதவன், தெய்வீக அன்பிலே நிலை நிற்காதவன் என்ன செய்யப்படுவான்? கைவிடப்படுவான். உன்னை அறியேன் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே நாங்கள் அநேக அற்புதங்களை செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உன்னை அறியேன். உன்னுடைய ஜீவனை இழக்க நீ ஆயத்தமாயில்லை. என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்க விருப்பமாயில்லை. உன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்ல நீ விரும்பவில்லை. உன்னுடைய மாம்சம் மனசும் விரும்பினபடி நீ வாழ்ந்தாய், என்னுடைய நாமத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தாய். உன்னை நான் அறியேன். மகனே, மகளே, இந்த நிலைமைதான் நம் அவரை பின்பற்றாதவர்களுக்கு வரப்போகிறது. மனுஷிக ஞானத்திலே வார்த்தையின்படி வாழ்கிறவர்களுக்கு. ஆனா பவுலை போல என்னுடைய சுய நீதியை நான் களைந்து போட்டு, தேவனே உம்முடைய நீதியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் எல்லாவற்றையும் குப்பை நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்றார் பவுல். அவர் நியாயப்பிரமாணத்தின்படி அப்பொழுக்கத்தவராயிருந்தார். அதெல்லாம் அவருக்கு கந்தையும் குப்பையுமா இருந்தது. உங்களுடைய நீதிகள் அழுக்கும் கந்தையுமா இருக்கிறது. எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய நீதி எனக்கு வேண்டும். உம்மை பட்டுகிற விசுவாசத்தினால் வருகிற நீதி, உம்முடைய ஆவியானவரால் என்னுடைய இதயத்திலே செய்யப்படுகிற கிரியின் மூலமாய் வருகிற ஒரு நீதி, அதுதான் எனக்கு வேண்டும், அதுதான் நிலைத்து நிற்கும். இந்த வாஞ்சியுடர்களாய் நாம் ஆண்டவரை தேடினாதான் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். என்ன நீதி? உலக நீதியா? இல்ல, அதை சொல்ல ஆண்டவர் அங்கே தெய்வீக நீதியை தான் சொல்றார். தேவனே உம்முடைய நீதியின் மேல் நான் பசிதாகமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என்றுதான் சொல்றார். அந்த நீதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, ஆண்டவரிடத்திலே வந்துவிட்டால் மட்டும் போதாது, அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். என்னிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். என்னுடைய ஜீவனை இழந்து ஆண்டவரே உங்களுடைய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களிடத்திலே வருகிறேன் என்று சொன்னால் அவர் அந்த ஜீவனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை போல ஞானிகளாய், ஞானமுள்ளவர்களாய் நாம் நடக்க முடியும். எந்த நேரத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு தேவன் உணர்த்துவார். ஒரு இடத்துக்கு உங்களை தேவன் போக சொல்றாரு, ஆனா வீட்டில் இருக்கிறவங்க நீங்க போவானான்றாங்க. என்ன பண்ண போறீங்க? யாரை நேசிக்க போகிறீர்கள்? யாருடைய வார்த்தைக்கு நீங்கள் பயப்பட போகிறீர்கள்? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாமை போல ஒரே குமாரன், தவம் இருந்து பெற்ற ஈசாக்கை பலியிடு என்றார் அவர். எவ்வளவு பெரிய போராட்டம் அவனுக்கு! அந்த முதிர்ந்த வயதிலே அவன் நேசித்த ஏக சுதன், அவன் நேசித்த ஒரே குமாரன், அவனை அப்படியே கட்டி தழுவிக்கொண்டு அவனையே அவன் நேசித்தான். அப்படிப்பட்ட அந்த குமாரனை நீ பலியிடு, மோரியா மலையிலே கொண்டு போய் நீ பலியிடு எனக்காக என்று சொன்ன பொழுது அவன் மனைவியோடு யோசிக்கவே இல்லை, குடும்பத்தாரோடு யோசிக்கவே இல்லை. போனான். தள்ளாத வயதிலே அந்த போராட்டங்கள் மத்தியிலே தேவனை கனம் பண்ணி, தேவனுக்கு பயந்து தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் அவன் பலி செலுத்த ஒப்பு கொடுத்தான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கை தாங்க நமக்கு வேண்டும். மனுஷிக ஞானம் எதுக்குமே பிரயோஜனப்படாது.
நம்முடைய குடும்பத்தாரை நாம் ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய மனுஷீக ஞானத்தால் நம்முடைய சபையாரை நாம் ஆசீர்வதிக்க முடியாது. மரணத்தை தான் நாம் கொண்டு வருவோம். பவுலை போல நடுக்கத்தோடும் பயத்தோடும் தெய்வீக ஞானத்திலே நிறைந்து நாம் பேசினாதான் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சில பேர் நீங்க குடும்ப கூடுகையில் பேசுறீங்க, உங்களுடைய பேச்சும் உங்களுடைய பிரசங்கமும் மனுஷிய ஞானத்தால் நிறைந்திருக்கிறது. அது கேட்கிறவர்களுக்கு போர் அடிக்குது. உங்களுடைய வார்த்தையை கேட்கிறவங்களுக்கு போர் அடிக்குது. எப்ப நீங்க முடிப்பீங்கன்னு பாக்குறாங்க. இப்படி காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? மனம் திரும்புவோம். நாம் எல்லாரும் வளர வேண்டியதுதான். மனம் திரும்புவோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.